ஸோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின் நம்பர் 7 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 8ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, அதோட லென்த் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்குன்னு சொல்லி நீங்க யாராவது கெஸ் பண்ணி அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது ஒன் டைம் ஒருத்தரோட டிஸ்கஷன் இருக்குன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்டராக்டிவா வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்ப நல்லா இருக்கும். Four, sir. ஆப்ஷன் பிங்களா? ஓகே. Option A, sir. ஆப்ஷன் ஏ. Option B, 4, sir. இதுதான் கோடு. ஆக்சுவலா இது வந்து என்ன டைப் நம்ம பாத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டு. நம்ம லென்த் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு 4 வருது. ஏன் 4 வருதுங்க யாராவது கெஸ் பண்ண முடியுதா? ஏன் சில பேர் வந்து Duplicates not allowed. Duplicate, sir. Duplicate set. டூப்ளிகேட் நாட் அலௌடு. ஸோ நீங்க வந்து லென்த் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா செட்டா இருந்ததுன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்தது. காரணம் நம்ம லென்த் கண்டுபிடிக்கும் போது டூப்ளிகேட்ஸ் இருந்தா கூட அது வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த லென்த்ல வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு வந்து கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணும். சரிங்களா? யாருக்கா டவுட் இருக்குங்க அந்த கொஸ்டின்ல? அடுத்த கொஸ்டின் போலாமா? டவுட்ஸ் இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் அந்த கொஸ்டின் அப்படியே ஹோல்ட் பண்றேன். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் நான் மூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 9. ஏபி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த டபுள் ஸ்டார் நேற்று நம்ம பார்த்தோம். இது என்ன ஆபரேட்டர்னு சொல்ல முடியுமா? இந்த டபுள் ஸ்டார் நேற்று பார்த்தோம் நம்ம. Power operator. பவர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு 2 ஏபில வந்து 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் வந்து கேட்கறாங்க. ஸோ என்னவா இருக்கும்? யாரும் வந்து ப்ரோக்ராம் போட்டு பார்த்து சொல்லாதீங்க. ஜஸ்ட் வந்து சி சார். ஆன்சர் சி சார். ஆன்சர் சி. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் பண்ணிருக்கேன். யாராவது ஆன்சர் பண்றவங்க ஸ்கிரீனை பார்த்துட்டு நீங்க பைச்சாம்ல ஒர்க் பண்ணாம நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ல இருக்கும்போது எப்படி நீங்க பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. கொஸ்டின் மட்டும் பார்த்து நீங்க வந்து உங்க மனசுக்குள்ளவே கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நினைச்சு ஆன்சர் பண்ணுங்க. பைச்சாம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூலோ இல்ல வந்து வேற கேட்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன சொன்னீங்க? 5ஆ? வேற ஏதாவது இன்புட்ஸ் யாராவது கொடுக்குறீங்களா? யாராவது ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 5 தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஆன்சர் சி. Option A 12.5. 12.5 எப்படி சார்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? யார் சொன்னீங்க? இல்ல ஜஸ்ட் இன்டராக்டிவா பேசுங்க. வெறும் ஆன்சர் மட்டும் நீங்க சொன்னீங்க. எப்படி நீங்க சொன்னீங்கன்னு நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்க தெரிஞ்சதுன்னா 3 ஓட பவர் வந்து 3 into 3 வந்து 9 சார். ஓகே. அப்புறம் 4 ஸ்கொயர் வந்து 16. 9 plus 16 வந்து 25. ஸோ 25 பவர் 1/2 வந்து 5 வரும் சார். புரிஞ்சதுங்களா அவர் சொன்னது? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சாய்ராம் சொல்லுங்க. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சாய்ராம் சொல்லுங்க. அவருக்கு மியூட் எடுத்துக்கணுமா சார்? அன்மியூட் பண்ணிடணுமா அவரை? இல்ல பண்ணிட்டேன் ஆல்ரெடி. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. டவுட்டா கேளுங்க. இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றத வந்து நீங்க வந்து எனக்கு நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க வந்து எனக்கு சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து நான் புரிஞ்சதுன்னு எடுத்துக்கோ இல்ல புரியலன்னு எடுத்துக்கோ. சோ நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இன்டராக்டிவ். புரிஞ்சிருச்சு. சோ இதுல வந்து ஞாபகம் வச்சுங்க 5 வேற 5.0 வேற. இப்போ உங்களுக்கு வந்து
கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து 5 கொடுப்பாங்க, 5.0 கொடுப்பாங்க. 5 வந்து இன்டீஜர், 5.0 நீங்க கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளோட். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 5.0 கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து 5.0 தான் சூஸ் பண்ணணும் நீங்க வந்து. ஸோ எதுக்கு அதை சொல்றேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 10 b is equal to 2. இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? print of a/2 இப்படி கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 5.0. ஞாபகம் வச்சுங்க, பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு இன்டீஜரை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்க அவுட்புட் வந்து எப்பவுமே வந்து 5.0 தான் வரும். அதோட டைப் செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட் தான் வரும். அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துட்டு டிவைட் பண்ணிட்டு அவுட்புட் வந்து கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 5, 5.0 அப்படி கேட்பாங்க. கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் 2 இன்டீஜரை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஃப்ளோட்டா தான் வரும். இதே நீங்க வந்து 2 டெசிமல நீங்க 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து நீங்க டிவைட் பண்ணாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட் தான் வரும். சரி, ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்றது கேட்பாங்க. புரியுது சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா x, y ஈக்குவல் டு வந்து ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி மெல்கோ சார் எடுத்திருக்காரு இந்த கான்செப்ட். என்ன கான்செப்ட்னு தெரியுதுங்களா? அது ஸ்டார் கொடுத்தா அன்பேக்கிங் சார். ஸ்டார் பி வரும் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு மட்டும் நம்பர் B அசைன் வரும். ஆகி பாக்கி எல்லாம் ஒய்க்கு வரும். பி கொடுக்குறேன். ஸோ 2 பேர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கொடுக்கும்போது எக்ஸுக்கு வந்து 1 மட்டும் அசைன் ஆகும். ஸ்டார் ஒய்ன்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அத்தனை எலிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணும்போது உங்க அவுட்புட் சார் எப்படி ஏ லிஸ்ட்ல வந்துருக்கு சார். லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க எங்க ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து லிஸ்ட்ல வரும். அதை மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சு ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ எக்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து 1ஓட வேல்யூ வந்து எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும். நீங்க ஸ்டார் ஒய்ன்னு கொடுக்கும்போது நீங்க வந்து என்னன்னா மற்ற எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு ஒய்ல ஸ்டோர் ஆயிடும். அவுட்புட் வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல தான் வரும். இது வந்து அதோட டிஃபால்ட் வந்து ஏன் லிஸ்ட்ல வந்துட்டு அது டிஃபால்ட் வந்து நீங்க வந்து ஒரு இது அன்பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டிஃபால்ட்டா உங்களுக்கு லிஸ்ட்ல தான் கொடுக்கும். 2 தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்க இதை வந்து ஒய் கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஸ்டார் ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 233 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒய் கொடுக்கும்போது என்ன ஆனா ஒய்க்கு மட்டும் ஒரு 1 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ இங்க வந்து ஸ்டார் ஜெட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கடைசியா இருக்கிற 4 எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் எனக்கு வந்து. ஸோ 2233 வரும். சரிங்களா? ஸோ இங்க பிரிண்ட்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் வந்து கெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் வேரியபிள் டிக்ளரேஷன் போறோம். இதுல எந்த டிக்ளரேஷன் வந்து தப்பான டிக்ளரேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ராங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் பி. பி சார். ஏ ஓகே. ஏ சார். ஏ சார். ஏ சார். பி. ஸோ இதான் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸ் ஒய் ZP சரிங்களா? ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது இது தப்புன்னு சொன்னீங்க. எனக்கு இது ஆக்சுவலாக வந்து டுப்புல்ல கொடுக்கும். டுப்புல்ல கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுங்க, நீங்க எத்தனை 0 கொடுத்தாலும் அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாக்கு அப்புறம் 3 0 இருந்தாலும் 1 0 தான் எடுத்துக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க.
நம்ம XYZP ஒரு வேரியபிள் கொடுத்து கமா கொடுத்தனா நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து அது வந்து டுப்புலா தான் வந்து எடுத்துக்கும். அப்ப டுப்புலா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க கமாக்கு அப்புறம் வந்து 3 ஒரே நம்பரா இருந்ததுன்னா அது 0வா இருந்ததுன்னா அது ஒரு 0 தான் எடுத்துக்கும். இப்போ நீங்க இதே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 5,000,000,000 கொடுத்தாலும் கிடையாது. இந்த ஆன்சர் சிங்கிள் 0 தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து டுப்புலா கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து வேலிட் ஆப்ஷன் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, சி, டி ரெண்டுமே கரெக்ட் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி வந்து ஏன் தப்புனா வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து அலௌடு கிடையாது. சார் அதுல வந்து 5 3 0 3 0 இருக்குல்ல, அதுல 3 0க்கு ஒரு 0வும் அடுத்த 3 0க்கு ஒரு ஆமா மேடம். நீங்க எத்தனை 0 கொடுத்தாலும் ஒண்ணுதான் வரும். ஓகே சார், புரியுது. நீங்க கமா கொடுத்துட்டு அது 0க்கு மட்டும் அப்படி நீங்க வேற ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே வரும். ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி எக்ஸ் ஸ்பேஸ் ஒய் ஸ்பேஸ் ஜெட் ஸ்பேஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் என்ன வரும்னா அந்த மாதிரி வந்து வேரியபிள் வந்து ஸ்பேஸே உங்களுக்கு அலோடு கிடையாது. நீங்க அதை பிரிண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கர்சர் வச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சம்திங் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பெக்டட்னு வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வரும். ஸோ இது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன ஸ்பேஸ் அலோடு கிடையாது. அது வேற என்னென்ன இருக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேற என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் ஒரு வேரியபிள் வந்து வேலிடா இருக்கணும்னா நம்ம எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்? நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகே, வேற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. வேற கேப்ஸ்லாம் இருக்கலாம். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. சோ யாருக்காவது வேரியபிள் டிக்ளேர் பத்தி டவுட் இருந்ததுன்னா இதான் ஃபுல்லா இருக்கு வேரியபிள் பத்தி. சோ வேரியபிள்ஸ் வந்து என்ன தெரியும்னா உங்களுக்கு வந்து ஒரு யாருக்காவது வேரியபிள் என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிசர்வ்டு மெமரி லொகேஷன். நம்ம வந்து அது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம வந்து வேரியபிள் இல்ல ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து. ஸோ அதான் வேரியபிளோட பர்பஸ். ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூக்கு அசைன் பண்றதுக்கு ஈக்குவல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டபுள் ஈக்குவல் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஈக்குவல் நம்ம கொடுக்கும்போது அது எதுக்கு யூஸ் பண்ணா ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து இந்த ஈக்குவல் இருக்கு இல்லையா ஆபரேட்டர் டு தி லெஃப்ட் ஆஃப் தி ஈக்குவல் ஆபரேட்டர் இஸ் தி நேம் ஆஃப் தி வேரியபிள். ஸோ நம்ம வந்து ஒரு ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தோம்னா ஸோ இது வந்து நேம் ஆஃப் தி வேரியபிள் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நேம் ஆஃப் தி வேரியபிள். அது எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். நம்ம என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அது ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து வேரியபிள் வந்து லெஃப்ட் சைட்லயும் வேல்யூ வந்து ரைட் சைட்லயும் இருக்கணும். இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து நமக்கு சென்டர்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றப்போ இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்க இதே வந்து 5 ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இட்ஸ் நாட் எ வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பைத்தான்ல தெரியும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வந்து அட்வான்ஸா வந்து டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வேரியபிள் அசைன் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரன் டைம்ல வந்து அதை அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா இன்டீஜர், அதே ஏ இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன்ல வந்து ஏபிசின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது வந்து என்னன்னா உங்களுக்கு ரன் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும்போது அது வந்து என்ன மாதிரி டேட்டா டைப்ன்றது வந்து பைத்தன் இன்டர்பிரட்டர் வந்து உங்களுக்கு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து டைனமிக் டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். உங்க இன்டர்வியூல வந்து யாராவது வந்து டைனமிக் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா பைத்தானை வந்து மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் பைத்தானுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க ஒரு ஜாவாவோ இல்ல ஒரு வேற ஒரு C++ படிக்கும் போது நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் இன்டீஜர்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் நம்ம மேண்டேட்டரியா வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம டிக்ளேர் பண்ணணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அவசியம் கிடையாது. நீங்க வந்து இன்டிகோட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா இன்டீஜர் இருக்கு அதுவே வந்து உங்களுக்கு மெமரியில அலோகேட் பண்ணும்போது பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? இது வந்து பேசிக்கா வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் இன்டிகோட் 2 கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி டைப் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்டீஜர்ன்றது அசைன் ஆகிக்கும். அதே மாதிரி நான் 3.345 கொடுக்குறேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஃப்ளோட்னு அதுவே எடுத்துக்கும். நான் எங்கேயுமே வந்து அது வந்து ஒரு இன்டீஜர் அது ஃப்ளோட்ன்ற மாதிரி நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டைனமிக் டைப்டு லாங்குவேஜ்னு பேரு. ஸோ அந்த வேர்டு நாம வச்சுக்கோங்க. ஸோ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டைப் செக் பண்ணீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து ஒரு அட் எ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல
3 வேரியபிளுக்கு 3 வேல்யூ நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து நீங்க சிங்கிள் லைன்ல வந்து பைத்தான்ல பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ என்னென்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஸோ நீங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து லெட்டர்லயோ இல்லை அண்டர்ஸ்கோர்லயோ வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. யூ கேனாட் யூஸ் எனி பைத்தான் கீவேர்ட்ஸ். அதாவது நம்ம வந்து அந்த டிஃபால்ட் கீவேர்ட்ஸ் இருக்க கிளாஸ், ட்ரை, அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து கீவேர்டா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் டிஜிட். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து அது நாட் ஏ வேலிட் வேரியபிள் சொல்றாங்க. ஸோ வேரியபிள் நேம் கேனாட் கண்டெயின் எனி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். நீங்க வேற எந்த ஒரு ஸ்பெஷல் சிம்பிளை யூஸ் பண்ணாலும் அது வந்து எரர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேரியபிள் நேம்ஸ் கேனாட் யூஸ் ஸ்பேசஸ். நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்பேசஸ் வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி ஸ்பேசஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வேலிட் வேரியபிளா வந்து அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்ட்ரிங் ஈக்குவல் டேட்டா சயின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா டேட்டா சயின்ஸ் கரெக்டான அவுட்புட் வரும். அதே அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா அட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி வந்து நம்பர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. even though there is no need to specify the data type explicitly while declaring a variable, while allocating the memory location, the Python interpreter automatically picks the most suitable data type. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து எப்படி வந்து டேட்டா டைப் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க டெக்னிக்கலா ஆன்சர் பண்ணணும்னா நீங்க வந்து இதை ஆன்சர் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க தமிழ்ல சொல்ல முடியாது. நீங்க ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க வந்து டேட்டா டைப் வந்து ஏன் டிக்ளேர் பண்ண மாட்டீங்க, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க டெக்னிக்கல் ஆன்சர் பண்ணா இந்த 3 லைன் வந்து நீங்க ஆன்சரா பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா நம்ம வந்து வெளிப்படையா வந்து நம்ம வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங்கோ நம்ம வந்து வெளிப்படையா வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க வந்து எப்போ அலோகேட் ஆகுனா நீங்க ஒரு அது மெமரியில வந்து அலோகேட் பண்ணும்போது அது சூட்டபிள் டேட்டா டைப் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்க a is equal to 9 கொடுத்தாலோ இங்க வந்து b is equal to a star 9 கொடுத்தாலோ ரெண்டும் வந்து வேற வேற. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே வந்து வேற வேற அர்த்தம். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா தெரியுது இல்லையா? ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ. நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது என்னவா கொடுக்குறோமோ அதே தான் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து அது கேஸ் மாத்தி நீங்க பிரிண்ட் பண்ணா அது வந்து வேற வேரியபிளா வந்து பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் முடியும். சரிங்களா? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம இவ்வளவு விஷயங்கள் கன்சல்ட் பண்ணணும். சர்டிபிகேஷன் கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வேரியபிள்ல இந்த காம்பினேஷன்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து ஒரு 90% வந்து சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை கேட்பாங்க. அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிச்சா கரெக்டான வேரியபிளா இல்ல நம்பர்ல ஆரம்பிச்சு கேட்பாங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேரியபிள் வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு இவ்வளவு டீடைலா சொன்னேன். ஸோ யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நான் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். சார் இந்த நோட்ஸையும் கொஞ்சம் கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணுங்க சார். கொடுக்குறேன் மேடம், கண்டிப்பா கொடுக்குறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல யாருக்காவது ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நான் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். அண்டர்ஸ்டுட் சார். ரைட். So question number 12, which of the following words cannot be a variable in Python அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. ட்ரை. எதனால ஆப்ஷன் சி? கீவேர்ட்ங்கிறது கீவேர்ட் சார். நீங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியாது இப்பதான் பார்த்தோம். யாருக்காவது வந்து கீவேர்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இதுதான் நீங்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்க வந்து ஹெல்ப் போட்டு டபுள் கொட்டேஷன்ல கீவேர்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்ல வந்து நீங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். 36 கீவேர்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கீவேர்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ கீவேர்டை பற்றி ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். என்னன்னா வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து பைத்தான் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப் டு இன்னைக்கு வெர்ஷன் வரைக்கும் 36 கீவேர்டு இருக்கு பைத்தான்ல. ஸோ நீங்க யாராவது வந்து 3.7 வெர்ஷன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வெர்ஷன் வரைக்கும் 33 கீவேர்டு இருந்திருக்கு. 3.8ல வந்து நம்மளுக்கு வந்து 2 கீவேர்டு ஆட் பண்ணிருக்காங்க, அசிங்க் அண்ட் அவைட். சரிங்களா? இந்த கீவேர்டு என்னன்றதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து ஓல்டு வெர்ஷன் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்காக இதை சொல்றேன். அதே வந்து ஒன் நியூ கீவேர்டு 3.9 அந்த வெர்ஷன் வந்து
peg_parser அப்படின்ற வந்து ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணாங்க. லேட்டர் வந்து அது என்ன பண்ணாங்க, new_parser அப்படின்ற மாதிரி வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க peg_parser இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீவேர்டு தான் கடைசி ஆட் பண்ணது. 36 கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி ஆட் பண்ண கீவேர்டு இதுதான். ஸோ நீங்க அதை பார்த்துக்கலாம். பிரிண்ட் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வேற கீவேர்ட்ஸ் இன் பைத்தான் வெர்ஷன் 2.7. பட் லேட்டரா வந்து என்னன்னா அதை வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க ஓல்டு வெர்ஷன் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம இப்ப பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பிராக்கெட் யூஸ் பண்றோம் இல்லையா, பட் முன்னாடி வந்து இது வந்து ஒரு கீவேர்டா இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனாவே கிடையாது. ஸோ இப்போ பிரிண்ட்ன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். முன்னாடி வந்து நம்ம முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கு இப்போ என்ன வித்தியாசம்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அலோனே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து இருந்திருக்காது நீங்க வந்து பழைய வெர்ஷன்ல. இப்போ பைத்தான் வந்து இந்த 3 வெர்ஷன் இந்த லேட்டர் வெர்ஷன்ல தான் வந்து இந்த பிராக்கெட்டே வந்து கம்பல்சரி ஆக்குனாங்க. பிகாஸ் ஆஃப் அது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்றதால வந்து நம்ம வந்து ஒரு பிராக்கெட் வச்சு கம்பல்சரியா வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ நீங்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் பார்க்கணும்னா ஹெல்ப் ஆஃப் கீவேர்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். நீங்க வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு, KW லிஸ்ட் கீ ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க சிங்கிள் லைன்ல பார்க்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்குன்றத வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்டா நீங்க வந்து பாக்குறோம்னா, இந்த மாதிரி ஒரு கீவேர்டுன்னு ஒரு மாடியூல் இருக்கு, பேக்கேஜ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தான்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து நம்ம வந்து கவுண்ட் பார்க்கணும். மேல இருக்க அதே கோடு தான். நான் வந்து எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே கோடு தான். நான் வந்து லென்த்ன்றதை மட்டும் யூஸ் பண்ணிருப்பேன். நான் வந்து மற்றபடி வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். சேம் கோடு தான். ஸோ இதை நீங்க வந்து ஃபோன் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 36 கீவேர்டு. ஸோ 36 கீவேர்டு வந்து பைத்தான் 3.9 வெர்ஷன் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா ட்ரூ, ஃபால்ஸ், நன். இந்த கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட்ல இருக்கும். ஸோ மற்ற எல்லா கீவேர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல தான் இருக்கும். இதை கூட உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க, இல்லைன்னா வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பாங்க. ஸோ என்னன்னா எந்த மூணு கீவேர்ட்ஸ் வந்து எல்லா கீவேர்ட்ஸும் வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் தான் கேட்பாங்க. ட்ரூ, ஃபால்ஸ் ரெண்டு பூலியன் வேல்யூ. நன்ன்றது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். நம்ம பைத்தான் நல் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம நன்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நல் வேல்யூக்கு பதிலா நன்ன்ற கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த கீவேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 தவிர்த்து மற்ற எல்லா கீவேர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் கேஸ்ல தான் இருக்கும். நீங்க அதை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபால்ஸ், நன்னு, ட்ரூ இதை தவிர்த்து மற்ற எல்லா கீவேர்டும் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து லோயர் கேஸ்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு வேற எந்த கேஸ்லயும் இருக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் கேஸ்ல தான் இருக்கும். எக்ஸப்ட் ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் நன். இதை தவிர்த்து எல்லாமே லோயர் கேஸ் தான். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல் த கீவேர்ட்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நீங்க எப்படி இருக்கோ நீங்க வந்து அதே மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் மாத்தினாலும் அது வந்து வேரியபிள் மாதிரி சேஞ்ச் ஆயிடும். அது வந்து ஒரு கீவேர்டா கன்சிடர் பண்ணிக்காது. சரிங்களா? யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? கீவேர்டு பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா இவ்வளவுதான். இதை தவிர்த்து உங்களுக்கு கீவேர்ட்ல வந்து பேசிக்கா வந்து ஒவ்வொரு கீவேர்டு டீடைலா நீங்க படிப்பீங்க. பட் கீவேர்டை பத்தி கொஸ்டின் கேட்கணும்னா இதை தவிர்த்து கேட்கறதுக்கு 90% ஆஃப் சான்சஸ் இதுக்கு மேல கிடையாது. ஸோ மொத்த இன்ஃபர்மேஷன் கீவேர்டை பத்தி கேட்டாங்கன்னா இதுதான் மொத்த டோட்டல் இன்ஃபர்மேஷன். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா இந்த கீவேர்டை பத்தி? யாராவது நான் சொன்ன விஷயங்கள்ல நோ டவுட் சார். So question number 30 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Which of the following precedence order is correct in Python? So Python வந்து நம்ம ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு precedence யூஸ் பண்ணுவோம். இந்த எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்டான சாய்ஸ்ன்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் பெட்மாஸ்ன்னு ஒரு தெரியும், பேராந்திசிஸ், எக்ஸ்போனென்ஷியல், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்மாஸ் ரூல்னு சொல்லுவோம். பட் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ்னு சொல்லும் போது நம்ம வந்து என்னன்னா சர்டிபிகேஷன் யார் எழுதுன்னு விருப்பப்படுறீங்களோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜாஸ்தியா வர்றது ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஒரு மினிமம் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். யாராவது வந்து சர்டிபிகேஷன் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா
ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஜாஸ்தியா வரக்கூடிய கான்செப்ட் வந்து ஆபரேட்டர்ஸ் தான் கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தது பிட் மாஸ் ஏரியா, பெராந்திசிஸ், எக்ஸ்போனன்ட், ஸோ அதை பார்த்தோம் இல்லையா. அதை தவிர்த்து வந்து நீங்க ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரால் நம்ம எல்லா ஆபரேட்டர்ஸுமே நம்ம கணக்குல வச்சு தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் எது வரும், யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ எந்த நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் நிறைய இருக்கு. லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, கம்பாரிசன் ஆபரேட்டர் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. யாருக்காவது வந்து இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் வந்து யாருக்காவது சொல்ல முடியுமா, எந்த ஆர்டர் வந்து ஹையஸ்ட், எந்த ஆபரேட்டர் வந்து லோயஸ்ட்ல இருக்கும்? யாருக்காவது ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, யாருக்காவது தெரியும்னா. எது வந்து ஹையஸ்ட் பிரசிடென்ஸ்? ஜஸ்ட் கேஷுவலா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கரெக்டான ஆர்டர் நான் சொல்றேன். arithmetic exponent ஃபர்ஸ்ட் என்ன வரும்? parenthesis. ஃபர்ஸ்ட் parenthesis. ஓகே, நெக்ஸ்ட் exponential exponential. வெரி குட். நெக்ஸ்ட் multiplication Multiplication and division ரெண்டுமே சேம் பிரசிடென்ஸ் தான், எது வேணா வரலாம். ஓகே, Addition and subtraction ரெண்டுமே சேம். subtraction ரைட். ஓகே, பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ ஓகே, பிளஸ் அண்ட் மைனஸ் நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வேற assignment operator. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்ல எது ஆர்டர்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நிறைய இருக்குல்ல. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் நம்ம வந்து தனியா வந்து சொல்லிட முடியாது, அதுல நிறைய இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் சொல்லும் போது நம்ம இந்த 6 ஆபரேட்டர் மட்டும்தான் பார்ப்போம். பட் ஆனா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லயோ இல்ல வந்து சர்டிபிகேஷன் போகும்போது உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் வந்து பிராக்கெட்ஸ், சரிங்களா, பிராக்கெட்ஸ். ரெண்டாவது எக்ஸ்போனன்ஷியல் ஆபரேட்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க. மூணாவது யூனரி ஆபரேட்டர்ஸ் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. யூனரியில வந்து பாத்தீங்கன்னா யூனரி பிளஸ், யூனரி மைனஸ், பிட்வைஸ் நாட், இந்த 3 வந்து அடுத்தது. பிளஸ் எக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், கமா மைனஸ் எக்ஸ், கமா இந்த டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இந்த காம்ப்ளிமெண்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஆபரேட்டர். நான் அது நோட் பேட்ல வச்சுக்கிறேன், எனக்கு எக்ஸல் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ், தென் எக்ஸ்போனன்ஷியல். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூனரி பிளஸ், யூனரி மைனஸ் அண்ட் பிட்வைஸ் நாட். இது அடுத்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ், தென் டில்ட் சிம்பிள். நம்ம உங்களுக்கு கீவேர்ட்ல எஸ்கேப் பட்டனுக்கு கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவது வந்து. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஆபரேட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாரு, அடுத்தது டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 ஆபரேட்டர் கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஹையஸ்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்டாருக்கு தான் கொடுக்கணும். அடுத்தது நீங்க கொடுக்க வேண்டியது டிவிஷன் ஆபரேட்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன், ஃபைனல்ல தான் வந்து நீங்க மாடுலஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது பிராக்கெட்ஸ் தான் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது எக்ஸ்போனன்ஷியல். ஸோ ஒருவேளை இந்த ஆபரேட்டர் ஏதாவது கம்பைன் பண்ணி இதுல கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது தான் நீங்க வந்து ஸ்டார் டிவிஷனுக்குலாம் நீங்க போகணும். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார், நெக்ஸ்ட் டிவிஷன், அடுத்தது ஃப்ளோர் டிவிஷன், ஃபைனலா தான் மாடுலஸ். பிராக்கெட் தான் ஹையஸ்ட் ஆபரேட்டர், எக்ஸ்போனன்ஷியல் வந்து செகண்ட் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேர் வந்து யூனரி பிளஸ், யூனரி மைனஸ், அண்ட் தென் இது வந்து பிட்வைஸ் நாட்னு சொல்லுவோம், பிட்வைஸ் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது வந்து parenthesis. Parenthesis அது வந்து எக்ஸ்போனன்ட் ஆர் பவர் ஆபரேட்டர். ஸோ இது ஆர்டர். நெக்ஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ், இதுதான் அடுத்தது வரும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ்.
ஸோ இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்க பிளஸ் முதல்ல யூஸ் பண்ணலாம், இல்ல மைனஸும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாரு, டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன். இது ரெண்டுத்துல நீங்க எந்த ஆர்டர் வேணா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோர் டிவிஷன், ஃபைனலா வந்து மாடுலஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் டிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட் வைஸ் ஷிஃப்ட் ஆபரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். இது வந்து அடுத்த ஹையஸ்ட் வந்து ஆர்டர் பிட் வைஸ் ஷிஃப்ட் ஆபரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா bitwise and next வந்து பாத்தீங்கன்னா bitwise XOR ன்னு ஒன்று. இது அடுத்த இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா bitwise OR. இந்த பைப் சிம்பிள் மாதிரி வரும். இது வந்து bitwise OR ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பாரிசன் ஆபரேட்டர், ஐடென்டிட்டி ஆபரேட்டர், மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ் என்னன்னா தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வரும் கம்பாரிசன் ஆபரேட்டர்? டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, double equal to, then அப்புறம் என்ன வரும்? less than equal to, greater than or equal to, greater than, அப்புறம் greater than வரும், அப்புறம் greater than or equal to வரும், less than or equal to, அப்புறம் சோ இதெல்லாம் கம்பாரிசன் ஆபரேட்டர். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர், ஐடென்டிட்டி ஆபரேட்டர் என்ன வரும்? ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் is not. is not. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வரும். மெம்பர்ஷிப் என்ன வரும்? In not in. not in. சோ அடுத்து வந்து இந்த ஆபரேட்டர்ஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆபரேட்டர்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் வந்து லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆபரேட்டர் இருக்கு. இதுக்கு பேர் வந்து லாஜிக்கல் அண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர் ஆபரேட்டர், இதுக்கு பேர் வந்து லாஜிக்கல் ஆர். சோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். சோ இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு क्वेश्चन கேட்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்போது இதுல எந்த கம்பைன் பண்ணி எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணினாலும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஈஸியா போட்டுடுவோம். ஆனா வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டரோட ஒரு பிட்வைஸ் எக்ஸ்ஆரோ இல்ல ஒரு கம்பாரிசன் ஆபரேட்டரோ, மெம்பர்ஷிப் ஆபரேட்டரோ, இல்ல ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டரோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது நீங்க இந்த ஆர்டரை கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கிட்டா அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ இந்த ஆர்டர்ல தெரிஞ்சாதான் வந்து நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை முதல்ல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஆர்டரை வந்து நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இது தெரிஞ்சாதான் வந்து உங்களால வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். எல்லாம் உங்களுக்கு தப்பான அவுட்புட் தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நான் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எந்த ஆர்டர்ல வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணுன்றது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆபரேட்டர்ஸ். ஸோ ஆபரேட்டர் கான்செப்ட் வந்து நம்ம ஒரு நாள் எடுக்கலாம், கிளாஸ் எடுக்கலாம், ஒவ்வொரு ஆபரேட்டருக்கும் தனித்தனியா படிக்கலாம். பட் பிரசிடென்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ இத்தனை ஆபரேட்டர்ஸும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சர்டிபிகேஷன் யாராவது எழுதுறீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் வந்து நீங்க தலைகீழா படிச்சிருக்கணும். 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் மாத்தி எதுல வேணாலும் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஸோ இது இந்த கொஸ்டினை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் நீங்க எல்லாம் கெஸ் பண்ணுங்க. First option. Sir. Number 2, B. B sir. Option B. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது? ஏவா யாராவது சொல்லுங்க. யாராவது இந்த ப்ரோக்ராம் வந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடக்குதுன்றது நீங்க எக்ஸ்பிளைன். நான் அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் இந்த கோட். X-க்கு ஒரு வேல்யூ PQRS அசைன் பண்றோம். சரிங்க சார். And then for loopல வந்து for range of length of X which is 4, இங்க 4 கேரக்டர் இருக்கிறதுனால. சூப்பர் சார், வெரி குட் சார். ஓகே சார். And then அத வந்து அப்பர் கேஸா மாத்த ட்ரை பண்றோம் for loop உள்ள. சரிங்க சார். print X வந்து for loopக்கு வெளியில இருக்கு. ஓகே ஸோ சார். ஸ்ட்ரிங் வந்து நீங்க எக்ஸ் ஆஃப் ஐ அப்பர்னு போட்டாலும் அந்த ஸ்ட்ரிங் சேஞ்ச் பண்ணாது, ஏன்னா அது இம்யூட்டபிள். ஸோ பிரிண்ட் எக்ஸுங்கும் போது திருப்பி PQRS தான் பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன அசைன் பண்ணிருக்கீங்களோ அதே தான் பிரிண்ட் பண்ணும்.
அது வந்து அப்புறம் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? கன்வெர்ட் பண்ணும், பட் யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் இன் a string இல்லையா? அது அந்த சிங்கிள் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அது வந்து கன்வெர்ட் பண்ணும். நம்ம ஃபார் லூப்க்குள்ள கொடுத்தோம்னா கன்வெர்ட் இல்ல ஆகி sir, அவுட்புட் வரும். அது சார் ஃபார் லூப் வெளியே ஃபார் கொடுத்தனால லூப் வெளியே என்ன இருக்கு? print அது இண்டென்டேஷன் வந்து வெளில இருக்கு சார். ஃபார் லூப்புக்கு வெளில இங்க இருக்கு கொடுத்தா சார். வரும்ன்றீங்களா? இப்படி கொடுத்தா வரும்ன்றீங்களா? இண்டென்டேஷன் வெளியில இருக்கு. PQRS தான் வரும்ல. தனித்தனியா PQRS னா அப்பர் கேஸ். இப்படி கொடுத்தீங்க எப்படி வரும் சார்? எனக்கு அப்பர் கேஸா அது மாறுது. என்ன வரும்? ஏன்னா ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள், இட் will not இல்ல update. சார், இல்ல சார். ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு அது இம்யூட்டபிளுக்கு அர்த்தம் சொல்றேன். இது வந்து ஏன் வந்து அப்பர் கேஸா கன்வெர்ட் ஆகல, அதுக்கு சம்பந்தம் இல்லை சார், விட்டுருங்க. நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸா லோயர் கேஸா மாத்துறதுக்கும் இம்யூட்டபிளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இந்த क्वेश्चन நல்லா நம்ம புரியுது. எக்ஸ பிரிண்ட் பண்ணிருக்கோம் சார். எக்ஸ பிரிண்ட் பண்ணிருக்கோம் சார். அதனால சோட வேல்யூ PQRS. ஞாபகம் அத வச்சுங்க. print பண்ணிருக்கோம். இந்த எக்ஸ் இங்க நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது அப்படியே தான் இங்க வரும். இந்த 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 அப்பர்ன்றத நான் இங்க கொடுத்தேன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து PQRSன்னு வரும். ஓகே. நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு நியூ வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நான் இது வந்து ஒரு ஃபார்வர்ட் போட்டு இட் வில் ரீட் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட். ஒவ்வொரு கேரக்டரா உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது, அவ்வளவுதான். பட் அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதுல வந்து லோயர்ன்றதோ இல்லை அப்பர்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இம்யூட்டபிள்னா இதுக்கு அது சம்பந்தம் இல்லை. இம்யூட்டபிள் என்ன அர்த்தம்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே, இம்யூட்டபிளுக்கு அர்த்தம் என்ன? யாரா சொல்லுங்க, ஏன் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஏன் இம்யூட்டபிள் நம்ம சொல்றோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Why string is immutable? You cannot change it. ஒரு string வந்து சேஞ்ச் பண்ண முடியாது என்ன அர்த்தம் சார்? எனக்கு புரியல. சேஞ்ச் பண்ண முடியாது என்ன? சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் an iterable இல்லையா அது? சரி சார், இல்ல எனக்கு புரியல சார். இப்போ எனக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன கிளியரா தெரியல. இம்யூட்டபிள் அப்படின்னா இல்ல. string நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டைப் அதோட ஐடி வந்து வேற ஐடில தான். இப்ப PQRS இருக்கு, கியூல இருக்கிற இடத்துல வந்து வேற ஏதாவது போட்டோம்னா, இப்ப எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணோம்னா இட் இஸ் கிரியேட் a நியூ ஆப்ஜெக்ட். சோ அதனால வந்து அந்த பழைய ஆப்ஜெக்ட் போனதுதான். PQRSல என்ன இருக்கோ அது போனதுதான். இப்போ அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் பாயிண்ட் புடிச்சு கரெக்டா சொன்னாரு. பட் என்ன அர்த்தம்னா, நீங்க இம்யூட்டபிள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து என்ன கரெக்டான எக்ஸாக்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க அதுல இருக்கிற வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம். அது அவுட்புட் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்ல வரும். இன்னொரு புது ஆப்ஜெக்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதெல்லாம் எல்லாமே கரெக்டான பாயிண்ட். ஸோ அதெல்லாம் நல்ல பாயிண்ட் தான். பட் இம்யூட்டபிள் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் இம்யூட்டபிள் சொல்றேன்னா, இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? இண்டெக்ஸ் ஸ்பேஸ் பண்ணி சொல்லுவோம். சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0, 1, 2, 3ன்னு சொல்லலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், ட்ரை டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நான் ட்ரை பண்றேன் சேஞ்ச் பண்றதுக்கு. என்ன பாருங்க, எப்படி நான் சேஞ்ச் பண்ண முடியும்? இது வந்து P-ன்றது இண்டெக்ஸ் நம்பர் 0, Q-ன்றது இண்டெக்ஸ் நம்பர் 1, R வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2, S வந்து இண்டெக்ஸ் நம்பர் 3ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், ஐ அம் ட்ரைங் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் 0 or 1. ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்றேன். என்னன்னு கொடுக்குறேன்? ஏன்னு கொடுக்குறேன். தென் ஐ அம் ட்ரைங் டு பிரிண்ட் X. என்ன வருது? என்ன பாருங்க, string object doesn't support item assignment. சோ நீங்க ஏதாவது உள்ள இருக்கிற அதனுடைய வேல்யூவை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால மாத்த முடியாது. இதுக்கு பேரு தான் இம்யூட்டபிள் நம்ம சொல்றோம். You cannot change the value of the string. நீங்க மாத்த முடியாது. சப்போஸ் நீங்க வந்து இதே வந்து சார் சொன்ன இப்போ நான் ஒய்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து PQRS வச்சுட்டு நான் பிளஸ் XY நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரிண்ட் எக்ஸ் நான் பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்தேன்னா ஓகே. சோ இப்போ பண்ணும்போது எனக்கு வரும். சோ அப்ப இது ஒரு வேற ஆப்ஜெக்ட், இது ஒரு வேற ஆப்ஜெக்ட், சரிங்களா? சோ நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து மாறாது. சார் பட் ரீடிக்ளேர் பண்ணா ஒர்க் ஆகும்லங்க சார்? என்னமா ரீடிக்ளேர் பண்ணா ஒர்க் ஆகும்லங்க சார்? சேம் வேரியபிள்ல பண்ணிட்டு வரோம். ஸோ ரெண்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் தான். நான் வந்து எக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் PQRS ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருது, எனக்கு PQRS வருது. அதனோட ஐடி பாருங்க,
இது வருது. நான் இப்ப அதே ஸ்ட்ரிங்க நான் ஒரு 2 லெட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் கிவ் a new memory address. எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மாறாது. நம்மளுக்கு மெமரி அட்ரஸ் வந்து எப்படி அலோகேட் ஆகும்னா வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து மெமரியிலே அலோகேட் ஆகும். ஸோ இதுன்றது ஒரு வேற வேல்யூ, இதுவும் வேற வேல்யூ தான். ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி மெமரியில அலோகேட் ஆகாது, வேல்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெமரியில அலோகேட் ஆகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேம் வேரியபிள் தான் கொடுக்குறேன். எனக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதுலயும் எக்ஸ்ட்ரா இருக்கு, ரெண்டுத்துல வேற வேற வேல்யூ இருக்கு. எனக்கு ஒரிஜினல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல அந்த வேல்யூ மாறல. இது புதுசா என்னன்னா இந்த வேல்யூக்கு சேவ் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி எனக்கு பாத்தீங்கன்னா மெமரியில வந்து அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ரெண்டாவது லைன்ல உள்ள பிரிண்ட் டெக்ஸ்ட் எடுத்துருங்க சார். எடுத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா 4th லைன்ல என்ன அசைன் பண்ணிருக்கோமோ அதுதான் வரும். செகண்ட் லைன்ல உள்ள பிரிண்ட் டெக்ஸ்ட் அதே எடுக்கணுமா? வேறதான் சார் வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்க ஒன்ஸ் நீங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னா தான் இருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகி அது ஒரு நியூ ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கும். உங்களுக்கு எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், ஆனா மெமரியில ரெண்டு விதமா உட்காந்துருக்கும். இந்த ஐடியில வந்து ஒரிஜினல், அதுக்கு ஒரிஜினல் மாறல உங்களுக்கு வந்து, அதனால நம்ம இம்யூட்டபிள் சொல்றோம். எனக்கு இதுல இருந்து என்ன தெரியல, ஒரிஜினல் வந்து மாறல, அது வந்து எக்ஸ்ன்ற நேம்ல மாறவே இல்ல. ஐயா அப்போ வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ன்றது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். பட் ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ உங்களுக்கு மாறவே மாறாது. பட் ஐடி மட்டும் உங்களுக்கு மெமரியில 2 வேல்யூ மெயின்டைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஓல்டு வேல்யூ உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்க என்ன மாடிஃபை பண்றீங்களோ அது வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்டா கிரியேட் ஆகி மெமரியில வேற ஒரு மெமரி லொகேஷன்ல உங்களுக்கு உட்காந்துருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இம்யூட்டபிள் அப்படி சொல்றோம். சரிங்களா சார்? எஸ்கியூ சார். சொல்லுங்க சார். இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஸ்ட்ரிங் இன்வெர்டர் கமா ஏ கியூ ஆர் எஸ் முடிச்சா சேஞ்ச் ஆகுதா? எங்க எப்படி சொல்றீங்க? புரியல, திருப்பி சொல்லுங்க. அது அடுத்த லைன்ல கியூக்கு பதிலா எக்ஸ் போடுங்க. இங்கயா? இல்ல சார், இதுல அடுத்த லைன்ல போடுங்க சார். எக்ஸ் ஈக்குவல் இன்வெர்டர் கமாக்கு ஏ கியூ ஆர் எஸ். ஓகே, இப்ப அதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு தானே, இது அசைன் பண்ற அப்படி என்ற கான்செப்டா? ரீஅசைன் இது ரீஅசைன் பண்றது தான். பட் ஆனா நீங்க வந்து ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து உங்களுக்கு மாறும்னு சொல்றேன். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அதே தான் இருக்கும், பட் மெமரியில உங்களுக்கு வந்து வேற ஒரு அட்ரஸ் அலோகேட் ஆகும்னு சொல்றாங்க. இது ரீஅசைன் பண்றது, பட் ஆனா ரீஅசைன் பண்றது, பட் ஒரிஜினல் வேல்யூ மாறாது. உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும், அது வேற ஒரு ஐடியில இருக்கும். இது வந்து சேம் ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், பட் ஆனா வந்து வேல்யூ வந்து வேற ஒரு ஐடியில உட்காந்துருக்கும். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு 2 மெமரி அட்ரஸ் இருக்கும். இந்த மெமரி அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PQRS இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மெமரி அட்ரஸ்ல உங்களுக்கு வந்து AQRS இருக்கும். எக்ஸ்ன்றது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுக்கு 2 அட்ரஸ் இருக்கும். நீங்க ஒரே ஆள் தான். சென்னையிலயும் வந்து உங்களுக்கு ஒரு வீடு வச்சிருப்பீங்க, நீங்க வந்து ஹைதராபாத் இருக்கீங்கன்னா நீங்க அங்களுக்கு எனக்கு ஒரு வீடு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஆள் தான், பட் வந்து பாத்தீங்கன்னா 2 வேற அட்ரஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார். ஓகே. அந்த ஆப்ஜெக்ட் ஆர்ஃபன்ட் ஆப்ஜெக்ட் மக பழைய எக்ஸ் இருந்த லொகேஷன். ஆமா, அது அப்படியே தான். அது எக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் PQRS க்கு கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் பண்ண முடியுது. அது வேற சார். இப்ப டைப் மாறி போகுது, லிஸ்ட் தானே, லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள். ஓகே, அதையும் போடலாம். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு PQRS நான் லிஸ்ட்ல கொடுத்துறேன். அதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன், எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஏ கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். AQRS வரும். வரும் ஏதான் வரும், ஏன்னா இது ஃபுல்லா ஒரு எலிமெண்ட். சரிங்களா? இது ஃபுல்லா ஒரு எலிமெண்ட். இப்போ இதே வந்து இதுக்குள்ள வந்து இப்படி கொடுத்தனாதான் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். சோ நல்லா கவனிங்க, இது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். சோ நம்ம வந்து கொடுக்கும்போது இப்போ கொடுத்த எல்லாம் இண்டிவிஜுவல் எலிமெண்ட். இப்போ நம்ம அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வரும். புரியுதுங்களா? சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குதான். நம்ம வந்து கொஸ்டின் எடிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்.
இதுக்கு வந்து ஆன்சர் வந்து PQRS ஆப்ஷன். கொஸ்டின் 15 பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட பர்பஸ் தெரியும். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சார் அது வந்து பி சார். சி சார். சி. எனக்கு ஆன்சர் பண்றவங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ரேஞ்ச் will take only ரேஞ்ச்ல ஃப்ளோட் ரேஞ்ச்ல ஃப்ளோட் வராது. ஃப்ளோட் வராது. ரேஞ்ச்ல இருந்து இன்டிஜருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். cannot give float integer தான் இருக்கும். சார் ஸ்டார்ட் ஸ்டாப் then step. ஓகே சார். integer இருக்கும். 0.5 start. It will end with 5.5 with increment 0.5. ஓகே சார். நான் உங்களுக்கு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை எப்படி கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒருவேளை நான் இப்படி மாத்துறேன். இல்ல அது ட்ரை பண்ணுங்களேன். இல்ல சொல்றேன். இது சப்போர்ட் பண்ணுமா? இப்படி கொடுத்தா வருமா? வராது சார். வெறும் 5 வேற ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்டிஜர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஒரு டேட்டா டைப்புக்கும் நீங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்க அதையே வந்து 1.0 2.0 3.0 கொடுத்தா கூட அது உங்களை வந்து எரர் தான் காட்டும். So range will support only integer whole number மட்டும் சப்போர்ட் பண்ணும், வேற எந்த நம்பரும் சப்போர்ட் பண்ணாது. இதே வந்து நான் வந்து 5.10 கொடுத்தனா இப்போ எனக்கு வரும். சரிங்களா? ஸோ ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அதை நம்ம ஒரு இன்டிஜர் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற எந்த ஒரு டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும்? டைப் எரர்னு வரும். சரிங்களா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? அடுத்த क्वेश्चन போலாமா? போலாம் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன், அதை பிரிண்ட் பண்றேன், அதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. What is the output of the below code? None of the above. B. B sir. 0.5. Sorry. B. None of the above. B. None of the above. क्वेश्चन நல்லா ஆன்சர் பண்றது கொஞ்சம் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. 1.5 1னே பிரிண்ட் ஆகும். என்ன மேடம்? str1 ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், டபுள் கோட்ஸ்ல இருக்குறதுனால. ஓகே. ஆப்ஷன் பி தான் சார். கரெக்ட் சார். ஏன்னா அது str1 ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதான் உங்களுக்கு கேக்குறாங்க. அது str1 ன்னு தான் பிரிண்ட் ஆகும், டபுள் கோட் போட்டுருக்கனால. ஆப்ஷன் சி டி தான் சார் வரும். none of the above. நான் வேர்ட்ல இருந்து காப்பி பண்ணதனால எனக்கு அது எடுத்துக்கலாம். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 தான் வரும். சோ ஆன்சர் வந்து none of the above. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இத வந்து டபுள் கோட்டேஷன்ல கொடுத்திருக்கேன். இதே நான் ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன்னா அப்ப எனக்கு 6.4 வரும். இதே இந்த ஸ்ட்ரிங் இங்க எடுத்துட்டு இப்போ பண்ணனா எனக்கு வந்து 1.5 வரும். அதனால क्वेश्चन படிக்கும்போது பிரிண்ட்ல டபுள் கோட்டேஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அதை என்னவா போட்டுருக்கீங்களோ அதே தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிரிண்ட்ல இந்த டபுள் கோட்டேஷனை நீங்க கவனிக்கணும். ஸோ நீங்க என்ன வேல்யூ வேணா டிக்ளேர் பண்ணிக்கீங்க. பிரிண்ட்ல கொடுக்கும்போது அந்த வேரியபிளை நீங்க டபுள் கோட்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும், அது வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? பிரிண்ட்ல டபுள் கோட்டேஷன் கொடுக்காம ஸ்ட்ரிங் 1 ன்னு கொடுத்தா அதோட வேல்யூ அதோட வேல்யூ வரும். இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன்னா அதோட வேல்யூ 6/4 அதே தான் சார் வருது எனக்கு. நீங்க பிரிண்ட்ல இதான் क्वेश्चन இல்லையா?
நான் இங்க இதான் கொஸ்டின். ஓகே, இதான் கொஸ்டின் ஆக்சுவலி. நீங்க டபுள் Okay. கோட்ஸ் கொடுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரிங் ஒன்று வருது. அந்த டபுள் கோட்ஸ் இல்லாம கொடுத்தா 6/4 வரும். ஓகே. நான் கொஸ்டின் வந்து டபுள் கோட்ஸோட தான் கேட்டேன். அதான். அடுத்த கொஸ்டின் போலாம். சப்போஸ் டுப்பிள் ஏஆர் என்பது ஒரு டுப்பிள் டிக்ளேர் பண்றாங்க. அதுல 10 எலிமெண்ட் இருக்கு. So how can you set the 5th element of the tuple to allow? Allowன்றது வந்து ஒரு tuple கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதோட 5th எலிமெண்ட் வந்து நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி மாத்துவீங்கன்னு கேக்குறாங்க. கீழே இருக்கிற எது வந்து கரெக்டான மெத்தட் அப்படின்னு கேக்குறாங்க. Element of the tuple cannot be changed, sir. ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது? அது it's immutable. unchangeable தானே sir? அவ்வளவுதான். சோ அன்சேஞ்சபிள் இம்மியூட்டபிள் நம்ம அப்படி சொல்லுவோம். டெக்னிக்கல் இம்மியூட்டபிள் சொல்லுவோம். சோ நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். சோ நமக்கு வந்து ட்ரிபிள் வந்து இம்மியூட்டபிள்ன்றதால வந்து நம்ம அந்த எலிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, எலிமெண்ட் ஆஃப் தி ட்ரிபிள் cannot be changed. So next question number 18, which of the below statement is correct அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. Sir, B. வேற யாராவது? B option. எல்லாரும் B தானா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ஆப்ஷன் வேற ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? ஆப்ஷன் டி யா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் லிஸ்ட் வந்து என்னன்றது. லிஸ்ட் டுப்பிள் ரெண்டுமே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ண முடியும். ஆப்ஷன் பி பி சார். பி தானுங்களே? கன்ஃபார்மா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா? வேற யாருக்காவது டிஃபரண்ட் சாய்ஸ் ஆன்சர் ஏதாவது இருக்கா? அதுல ஏதாவது ஆன்சர் வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா யாராவது? ஸோ யாராவது ஆப்ஷன் பி சொன்னீங்களோ அது கரெக்ட். ஏன்னா நமக்கு லிஸ்ட் தெரியும். லிஸ்ட் வந்து மியூட்டபிள், நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். டுப்பிள் வந்து இம்யூட்டபிள், நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் பிலோ கோட்? ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. ஸோ ஈஸ்ன்றது என்ன ஆபரேட்டர்? Identity operator, sir. Yes. The double equal to என்ன ஆபரேட்டர்? கம்பேரிசன். ரெண்டு ஆபரேட்டர் கொடுத்து அந்த லிஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சி? ஃபால்ஸ் ட்ரூ. எதனால ஃபால்ஸ் ட்ரூ சொல்றீங்க? ஏன் ஃபால்ஸ் ட்ரூ? அந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர் வந்து மெமரி லொகேஷனையும் செக் பண்ணும். ஏக்கு வேற மெமரி லொகேஷன், பிக்கு வேற மெமரி லொகேஷன். அப்ப வந்து ஏவும் பி சேமா இருக்க முடியாது. ஓகே. நெக்ஸ்ட். ஆனா ஏ ஈக்குவல் டு பி தான். ஏன்னா நம்ம வேல்யூஸ் வந்து ஏலயும் சேமா இருக்கு, பிலயும் சேமா இருக்கு. வேற யாராவது ஏதாவது ஆன்சர்? அவங்க சொன்னது புரியுதா? மேடம் சொன்னது புரியுதுங்களா? சார் இந்த இஸ் ஆபரேட்டரை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். புரியல என்னமா? இஸ் ஆபரேட்டர் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். இஸ் ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா it will compare the memory address of the object. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா print of id போடுறாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மெமரி லொகேஷன்ல இருக்கும். ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ லிஸ்ட் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ ஒன்னா இருந்தாலும் ஆப்ஜெக்ட் வந்து வேற வேறன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து சேம் மெமரி அட்ரஸ் அலோகேட் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து வேல்யூ ஒன்னா இருந்தாலும் இட் வில் கம்பேர் த ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே மெமரி அட்ரஸ்ல இருக்கான்னு பார்க்கும். அதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆபரேட்டர். ஒரே மெமரி லொகேஷன்ல இருந்தா ட்ரூ வரும். இங்க ரெண்டுமே வந்து வேற வேற ஆப்ஜெக்ட், வேற வேற மெமரி அட்ரஸ். ஏன்னா இது வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள்.
அதனால வந்து உங்களுக்கு வேற வேற மெமரி லொகேஷன்ல இருக்குது, அதனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. கம்பேரிசன் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஜெக்டை பார்க்காது, உள்ள இருக்கிற வேல்யூ மட்டும்தான் பார்க்கும், அதனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வருது. புரிஞ்சுங்களா சார்? ஓகே சார், புரிஞ்சுச்சு. இதுல இன்னொரு ஆப்ஷன் ஏ வந்து ஸ்ட்ரிங்காவும் பி வந்து அதே வேல்யூ ஸ்ட்ரிங்காவும் வச்சுட்டு அவர் ஒரு வாட்டி அந்த ஆப்ஷன் போட்டு காமிச்சு. இப்ப என்ன ஆன்சர் வருங்க? இப்போ வந்து ட்ரூன்னு வரும். ஏன் ட்ரூ வருதுன்னு புரியுதுங்களா? இப்போ ஏன் ட்ரூ வருது? ஆன்சர் சிம்பிள். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அவ்வளவுதான். அதான் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஞாபகம் வச்சுங்க, இப்படிதான் வந்து இம்யூட்டபிள் ஏன் வந்து மெமரி அட்ரஸ் ஆகுதுன்றது இப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ஏன் வந்து உள்ள இருக்கிற வேல்யூ ஒண்ணுதான், ஆப்ஜெக்டே வேற வேற இருந்தாலும் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு மெமரி அலோகேட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மெமரி ஐடியில் ஒரே லொகேஷன் ஐடி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். இது கூட இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாங்களா? ஏ பிக்கு பதிலா ஏனே கொடுத்துடலாம், அதே வேரியபிளா சேம். இப்போ நான் இன்டிஜரா உங்களுக்கு அதே பண்ணிடுறேன் சார். ஏ வந்து இன்டிஜர் தான், இன்டிஜரை வந்து உங்களுக்கு வந்து சாரி இன்டிஜரா கொடுத்துருக்கேன், இன்டிஜரை வந்து இம்யூட்டபிள் தான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் ட்ரூ தான் வரும். சரிங்களா? இன்கேஸ் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி 2 லிஸ்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். சார் சொன்ன மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். இப்போ print of id of a, print of id of c, print of a is c, print of a equal to c. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூவாக தான் இருக்கும். சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ உங்களுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து என்ன பண்றேன், இந்த வேல்யூ தூக்கி இந்த சின்ற இதுல வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன், அசைன் பண்ணிடுறேன். பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சேம் மெமரி அட்ரஸ் வரும். அப்போ உங்க ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். யாருக்காவது இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ்? டவுட்ஸ் இருக்குங்களா யாருக்காவது? அடுத்த கொஸ்டின் போலாமா? அசைன் பண்ணும்போது லிஸ்ட் ஒரே ஐடி கொடுக்குது சார். ஆமா, நம்ம அந்த அந்த அலோகேட் பண்ணிடுறோம். அந்த வேல்யூ வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஏன்ற ஒரு வேல்யூ வந்து சிக்கு அலோகேட் பண்ணிடுறோம். அப்ப ரெண்டுமே வந்து ஒரே மெமரி அட்ரஸ்ல தான் இருக்கு. ஓகே. ஏ டாட் காப்பி போடும்போது அது டிஃபரண்ட் மெமரி அட்ரஸ் போயிடும். ஓகே. யா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, சோ what is output of the below code அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாராவது ஆன்சர் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஏன்னா அதுல டிஸ்கார்ட் எரர் மெசேஜ் வருது சார். என்ன அவுட்புட் வரும்? ஆரஞ்சு எல்லோ சாரி ஆரஞ்சு எல்லோ பிளாக் செட்ன்றதுனால ஆர்டர் மாதிரி வருது. ஏ ஸோ நம்மளுக்கு டிஸ்கார்டு என்னன்னா, நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாவது என்ன எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த எலிமெண்ட் வந்து இருக்கான்னு பார்ப்போம். அப்படி எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இருக்கிற எலிமெண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து டிஸ்கார்டு. சப்போஸ் இதை வந்து நான் வந்து இங்கேயே வந்து எல்லோன்னு கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஆரஞ்சு அண்ட் பிளாக்னு வரும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன எலிமெண்ட் இருக்கோ மிச்சம் இருக்கோ அந்த மீதி இருக்கிற எலிமெண்ட் அப்படி பிரிண்ட் பண்ணணும். இதே நான் வந்து இங்க வந்து ரிமூவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கார்ட் ரிமூவ் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ ஆல்ரெடி இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸோ என்ன ஆகுனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணோம். சப்போஸ் இதுல வந்து நான் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன், ப்ளூன்றது எனக்கு இல்லை, ஒரு இல்லாத எலிமெண்ட் நான் ரிமூவ் பண்றேன். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து கீவேர்டு கீ வேல்யூ எரர். டிஸ்கார்டு வந்து எலிமெண்ட் இல்லைன்னா எரர் எதுவும் த்ரோ பண்ணாது, என்ன எலிமெண்ட் இருக்கோ அது அப்படியே ரிட்டர்ன் பண்ணும்.
ரிமூவ்ன்றது வந்து கொடுத்த எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்ச எலிமெண்ட் அவுட்புட்டா கொடுக்கும். சப்போஸ் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் அந்த செட்ல இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா கீ வேல்யூ எரர்னு வரும். இதான் வந்து டிஸ்கார்டுக்கும் ரிமூவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு சார். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 21. ஸோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அப்பன் பண்றாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதோட லென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. sir. B sir 6. 7 sir. 7ங்களா? ஆமா. ஆக்சுவலா அந்த அப்பெண்ட் ஆப்ஷன் வச்சு லிஸ்டா 5,6ன்றது ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் அப்பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 7, 8 எக்ஸ்டெண்ட் பண்றோம். சோ 1 2 3 4 5 6 7 சார். 7 8 வந்து லிஸ்ட்ல தனித்தனியா ஆட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நீங்க வந்து அப்பெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க கம்மா வச்சு கொடுத்தாலும் இது எல்லாமே சேர்த்து ஒரு எலிமெண்டா கன்சிடர் பண்ணிக்கும். நீங்க எக்ஸ்டெண்டா கொடுத்தீங்கன்னா 7ம் 8ம் இண்டிவிஜுவல் எலிமெண்டா கன்சிடர். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா 1 2 3 4 ஆல்ரெடி இருக்கு. 5,6 அப்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது ரெண்டு ஒரு எலிமெண்டா கன்சிடர் பண்ணோம். 7,8 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட் இஸ் டேக் அஸ் இண்டிவிஜுவல் எலிமெண்டா எடுத்துக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்ட்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கும்போது அது எல்லாம் ஒரே எலிமெண்டா வந்து எண்ட்ல போய் ஆட் ஆகும். நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல 2 எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு எலிமெண்டா வந்து போய் இன்செர்ட் ஆகும் அந்த லிஸ்ட்ல. ஸோ அதனால வந்து நமக்கு அவுட்புட் வந்து 7 வரும். யாருக்கா டவுட் இருக்குங்களா அதுல? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்ல அடுத்த क्वेश्चन போலாமா? நோ சார், போலாம் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. क्वेश्चन नंबर 22. டிக்ஷனரி பத்தி எது தப்பான ஸ்டேட்மென்ட்னு கேட்டிருக்காங்க. சோ all keys in the dictionary must be of same type, sir. must be same type. அது C ஆப்ஷன் தான் false, sir. C ஆப்ஷன் வந்து false. ஓகே. வேற யாருக்காவது ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல இதுல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க யாராவது? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேக்குறாங்க? ஆப்ஷன் சி. வேற யாருக்காவது டவுட் இல்லை இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான இது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து ஒரே டேட்டா டைப்பா இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். அதே டிக்ஷனரி வந்து நம்ம ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி சொல்லி நம்ம எத்தனை இன்டெப்த் வேணாலும் பல லிமிட் கிடையாது. அதே மாதிரி டிக்ஷனரி வந்து நம்ம கீயை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். டிக்ஷனரி வந்து மியூட்டபிள். ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ஷன் சி வந்து தான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து எந்த ஒரு இன்டீஜராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து சேம் டேட்டா டைப்ன்றது தப்பான ஆப்ஷன். ஸோ क्वेश्चन நம்பர் 23 பாருங்க. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அவுட்புட் வந்து நான் இது கொடுத்துருக்கேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. ட்ரூ சார். ஃபால்ஸ். கம்பேரிஷன். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? டெசிமல் 1.1 ஃப்ளோட்ல இருக்கு. எனக்கு 1.1 2.2 ஆட் பண்ணா என்ன வரும்? அது ஃப்ளோட்ல இருக்கனால 3.3 தான வருது எனக்கு. இதுவும் 3.3 தான. ரெண்டு ஈக்குவல் தான. ஈக்குவல் ஆனா வரணும். பைத்தன்ல ஃப்ளோட் ஆட் பண்ணிக்க சில எரர் வரும். 1. ஃப்ளோட்ல ஆட் பண்ணும்போது பாயிண்ட்ல வரும் சார். இது ஏன் ஃபால்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இத வந்து காட்டுறேன். பிரிண்ட் ஆஃப் 1.1 + 2.2 நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா 3.300000. இது எல்லா நம்பருக்கும் வராது. இதே வந்து இங்க வந்து நான் 2.4 போடுறேன். இன்னைக்கு 3.5 தான் வரும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்தது காரணம் என்னன்னா வந்து ஒரு சில டெசிமல் பாயிண்ட் 15 டிஜிட்ஸ் வரைக்கும்
15 டிஜிட் பாத்தீங்க இங்க டாட்ல இருந்து அப் டு 15 டிஜிட் வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ரிசிஷன் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ப்ரிசிஷன் கரெக்டா வராது அப்படின்றாங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அப் டு 15 டிஜிட் தான் வந்து உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து அக்யூரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தது. ஸோ யாராவது கேட்டாங்கன்னா இந்த இது வந்து ஆக்சுவலி இந்த இன்டர்வியூல கேட்கல, கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறதுக்காக வந்து இந்த क्वेश्चन ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு 3.300 அப் டு 15 டெசிமல்ஸ் வருது இல்ல, நான் போட்டு பார்க்கும்போது 3.400 அப்படின்னு 3.400 up to 15 decimals ends with 4. புரியல சார். 3.300 15 டெசிமல்ஸ் வரைக்கும் வருது இல்லையா இங்க நீங்க போட்டது பிரிண்ட் பண்ணும்போது? ஆமா சார். நான் ட்ரை பண்ணேன், அது வந்து நான் போடும்போது 3.400 வருது. என்ன போட்டீங்க நீங்க? அந்த கோடு கொடுங்க, சாட்ல போடுங்க சார். கையோட பாத்துறோம். இதேதான் நீங்க போட்டது தான் போட்டேன். அனுப்புங்க அனுப்புங்க பாத்துறேன். சாட்ல போடுங்க சார். இந்த சாட்ல போடுங்க. நம்ம நீங்க எதுல போட்டுருக்கீங்க சார்? அதுல தான் போட்டுருக்கேன். இந்த போட்டிருக்காரு. நான் வேற சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஜஸ்ட் இதுதான் நான் பிரிண்ட் பண்ணேன். நான் அது ஸ்பைடர் ஐடி யூஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஓகே சார். என்ன வந்துன்னா நீங்க அந்த டெசிமலுக்கு அப்புறம் 3ல ஆரம்பிச்சு 3ல முடியுது இல்லையா, அதுக்கு பதிலா 4ல ஆரம்பிச்சு 4ல முடியுது. கன்சிஸ்டன்டா அந்த வேல்யூ தான் வருமா இல்லாட்டி அப்பப்போ மாறுமா அந்த டெசிமலுக்கு அப்புறம்ங்கிறது தான் பாயிண்ட். இல்ல நீங்க ஒரு ஸ்பைடர்ல நீங்க ரன் பண்றது அப்படி வருதான்னு தெரியல. நீங்க பைசால வேற எதாவது ட்ரை பண்ணி பாருங்க. இதே அவுட்புட் வருதா வேற வருதா பாருங்க. பைசால ரன் பண்ணும்போது இதான் அவுட்புட் வருது. இதுதான் சார் வருது. இந்த அவுட்புட் தான் வருது எனக்கு. 3.003. Probably it might have to be to it might have to do with the ID too. ID not இருக்கலாம். ID ப்ராப்ளமா இருக்கலாம் சார். சேம் திங் தான். அவுட்புட் சேம், பட் இது புரியலைங்க எனக்கு. ஏன் 2.1 + 0.2 0.3 தானே வரும் சார்? அது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணும்போது வந்து பைனரி கன்வெர்ட் ஆகி தான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல சில வேல்யூக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூகுள்ல வந்து சொல்லியிருக்காங்க. வந்து சர்ச் பண்ணும்போது என்னன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டா உங்களுக்கு கொடுக்காது. 15 பாயிண்ட் வரைக்கும் தான் இங்க பாருங்க. இந்த வந்து அப் டு 15 டிஜிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது வந்து இது இப்படிதான் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. பட் அந்த 1.1 + 2.4 கொடுக்கும்போது கரெக்டா அதான் நம்மளுக்கு எல்லா வேல்யூக்கும் வராது. ஒரு சில வேல்யூக்கு வந்து நீங்க வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப இது மாதிரி பண்ணும்போது சினாரியோஸ் வரும்போது எப்படி சார் பண்றது? இந்த மாதிரி ஓகே, இப்போ இதை ஓவர் கம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்ன பண்ணலாம்னா டெசிபல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் கரெக்டா வரும். அதுக்கும் ஒரு ரெசல்யூஷன் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீங்க ரவுண்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்ல ரவுண்ட் ஆஃப் மெத்தட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெசிமல்ல ஒரு இம்போர்ட் ஒரு மாடியூல் இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஸோ அப்போ நீங்க வந்து இப்போ வந்து எனக்கு 3.3 வரும். எனக்கு அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டி ஆஃப்னு வச்சிருக்கேன். டி மீன்ஸ் டெசிமலுக்கு வந்து நான் ஒரு அலைஸ் டின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா எக்ஸாக்டா நீங்க 3.3ன்றத வந்து நீங்க வந்து ஃப்ளோட்டை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வரும். இந்த மாதிரி டைம் வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சார். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சில நம்பருக்கு தான் வருமா? ஒரு சில நம்பருக்கு ஒரு சில டிஜிட்டுக்கு தான் சார் வருது. ஓகே ஓகே, நாட் ஃபார் எவ்ரிவன். அப்போ நீங்க இதை ஓவர் கம் பண்ணா நீங்க இந்த மாதிரி டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு. ஓகே, அந்த ஒரு சில நம்பர் நமக்கு லிஸ்ட் இருக்கா என்ன? இல்ல அப்படி சொல்ல முடியாது சார். எந்த நம்பர் அது ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து இது ஆக்சுவலா இது எந்த ஒரு இன்டர்வியூல எதுவுமே கேட்கல.
இது பைத்தான்ல ஒரு டிராபேக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, அப்படின்னு சொல்ல முடியல. மேபி வந்து இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது அவங்க இப்படி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி வச்சிருக்கலாம். ஸோ எதனால இப்படி வச்சாங்கன்றது நமக்கு தெரியல. ஏதாவது மேபி டெவலப்பர்ஸ் ஏதாவது காரணத்தோட வச்சிருக்கலாம். ஏன் சில நம்பர்ஸ் மட்டும் இப்படி வருது அப்படின்னு. எல்லா நம்பருக்கும் வரல, ஒரு சில நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி வருது. ஸோ ரொம்ப பாப்புலரா வந்து கூகுள்ல வந்து இந்த 2 நம்பருக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. ஏன் இந்த நீங்க வந்து 1.1 + 1.2.2 போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த நம்பருக்கு தான் நிறைய வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஏன் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அவுட்புட் வருதுன்றது எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது சம் வேரியேஷன்ஸ் வரதா செய்யும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த டெசிமல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க யாராவது. B, sir. ஆப்ஷன் பி. Yes, sir. வேற ஏதாவது ஆன்சர்ஸ் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? யாராவது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. லிஸ்ட் எல்லாரும் படிச்சிருக்கீங்கல்ல? லிஸ்ட் எல்லாரும் பார்த்திருக்கோம். ஆன்சர் சொல்லுங்க யாராவது. அமைதியா இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பி ஆப்ஷன் சார். பி தான் சார். ஆக்சுவலா லிஸ்ட் 1 and 2 ஆட் பண்ணுது. ஆப்ஷன் ஏ. சோ அத ஆல்ல சேவ் பண்ணிட்டு பி ல ஆல்ல சேவ் ஆகுது. ஆப்ஷன் 1ல இருக்க மினிமம் வேல்யூ, ஆப்ஷன் 2ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ. பட் லிஸ்ட் ஆர்டர்ட் வேல்யூ. சோ ஆப்ஷன் ஏ 13 23. உங்களுக்கு வந்து ஆர்டரா வராது. நீங்க எந்த ஆர்டர்ல வந்து நீங்க கன்கானேட் பண்றீங்களோ அதே ஆர்டர்ல தான் மெயின்டைன் ஆகும். ஓகே. சோ மேபி உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ வந்து லிஸ்ட் ஆர்டர் தானே, ஆர்டரா வரும் கேட்பாங்க. பட் நீங்க கொடுக்கும்போது 2 லிஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர்ல கொடுத்தீங்களோ அதே ஆர்டர்ல தான் மெயின்டைன் ஆகும். மின் மேக்ஸ்ன்றது வந்து என்னன்னா உங்களுக்கு பெரிய இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதுல இருக்கிற லிஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ வந்து 13. ஸோ அதை 13 எடுத்திருக்கேன். மேக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 66. ஸோ அதை வந்து மேக்ஸ் ஆஃப் கொடுக்கும்போது 66. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து நம்ம ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒரு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி வந்து நீங்க ஒரு லிஸ்ட்ல இருக்கிற லிஸ்ட் சம் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா வந்து ஒரு லிஸ்ட் நீங்க இப்படி டைரக்டா சம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்க வேல்யூ எல்லாமே சம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லிஸ்ட் நீங்க அப்படியே வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி டைரக்டா அப்படியே வந்து நீங்க வந்து சம் பண்ணலாம். இல்ல அப்படி இல்லைன்னா கூட இப்படி நம்ம சம் பண்ணலாம் டைரக்டா. sum of இப்படி பண்ணாலும் நீங்க லிஸ்ட்டை சம் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு 2 லிஸ்ட்டை நீங்க சம் பண்ணா டைரக்டா நீங்க சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா வந்து சம் பண்ண முடியும் உங்களால. இன்கேஸ் எல்லாமே இன்டீஜரா எல்லாமே வந்து இன்டீஜர்ல வந்து சம் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா வச்சீங்கன்னா நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதே திருப்பி லிஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0 of 1 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்னு கேட்குறாங்க. 1 2 சார். 2 வரும்.
ஆன்சர் வந்து 2 வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், சப் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0 போது இது எடுத்துக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பார்க்கும். 0 வந்து 1ன்றது ஃபர்ஸ்ட் 0th எலிமெண்ட், 2ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப ஆன்சர் வந்து எனக்கு 2 வரும். ஸோ இது வந்து ஆக்சஸிங் லிஸ்ட் இன்சைட் த லிஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி 0,1 கொடுக்கும்போது நீங்க உடனே வந்து ஆன்சர் வந்து எடுத்த உடனே வந்து டைரக்டா வந்து இதுல எப்படி சொல்லக்கூடாது, இது வந்து 0 லிஸ்ட் 1 போது வந்து நம்ம வந்து 4, 5, 6 அப்படின்னு சொல்லாம 0 இந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லா ஒரு லிஸ்ட்டா கன்சிடர் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இது வந்து லிஸ்ட் இன்சைட் த லிஸ்ட். லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்றது, லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு லிஸ்டோட வேல்யூ எப்படி இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி 0 அப்படின்றது வந்து இண்டெக்ஸ் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணணும். சார் அப்போ இந்த 1 2 3ங்கறத வந்து 0 எடுத்துக்கும், 4 5 6 1. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா வந்து லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். எஸ் சார். சார் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ல சம் காமிச்சிங்கல்ல, சம் வந்து கீவேர்ட் கிடையாது, ஆனா அது ஒரு மெத்தட் தானே. மெத்தட வந்து வேரியபிள் நேமா வைக்கலாமா? எரர் வராதா? என்ன கேக்குறீங்க? ஆமா, இந்த இதுல சம்ங்கிறது வந்து கீவேர்ட் கிடையாது, ஆனா அது வந்து ஒரு மெத்தட் தானே. மெத்தட வந்து இது வேரியபிள் நேமா வைக்கலாமா? வச்சாச்சு, பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இது அட்வைசபிள் கிடையாது. ஓகே சார். ஏன் நீங்க சம்மன் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடும்ல. ஸோ நம்ம வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்றது வந்து பெப் ஸ்டாண்டர்ட் படி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து இது என்ன சொல்றேன், இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா எரர் வராது. எரர் வராது. நான் சம்மு தான் கொடுத்தேன் பாருங்க, ஆனா இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்றது ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு क्वेश्चन. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க. B. A. Option A, sir. Option? Option B. Option A, sir. Option B. Option B. இதான் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொல்றேன், இந்த லைனை வந்து நம்ம ஜெனரலா இந்த லைன் எப்படி எழுதுவோம்? list 1 is equal to list 1 plus D. இதன் அர்த்தம் அதுக்கு இதன் அர்த்தம் நம்மளுக்கு அந்த பிளஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம இப்படி தான் எழுதுவோம். அதுதான் ஷார்ட் ஃபார்ம் வந்து சார். இது பண்ணும்போது கன்கனெக்ட் ஆகுமா ஆகாதா? லிஸ்ட் 1 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 பிளஸ் D ன்னு கொடுத்தனா ஆகுமா ஆகாது? சார் கன்கனெக்ட் ஆகுது, பட் ரெண்டும் டிஃபரண்ட் கேரக்டர் ஆகிருக்கு. ஆகாது. லிஸ்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். இது டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் ஸ்ட்ரிங். ரெண்டு டிஃபரண்ட் டேட்டா டைப் நீங்க டைரக்ட் ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா லிஸ்ட் 1ன்றது லிஸ்ட் டேட்டா டைப், D ன்றது ஸ்ட்ரிங். அப்ப நீங்க வந்து கேன் ஒன்லி கன்கனெக்ட் லிஸ்ட் நாட் ஸ்ட்ரிங். லிஸ்டோட நீங்க லிஸ்ட் தான் ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி சார் இது அவுட்புட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் 1 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் D. இதான் அதுக்கு அர்த்தம். லிஸ்ட் 1 பிளஸ் ஈக்குவல் டு D ன்னு கொடுத்தீங்கன்னா இன்டர்னலா அது வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது DE ஒரு எலிமெண்டா இருந்துக்கலாம், D தனி கிடையாது. எலிமெண்டாவும் நீங்க E வந்து தனி நீங்க எலிமெண்டா. லிஸ்டா கொடுக்கும்போது அது இண்டிவிஜுவல் எலிமெண்டா தான் எடுக்கும். ஓகே. அது டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அப்படிதான் எடுத்துக்குமா? எப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரிங் நமக்கு எல்லாம் ஒண்ணுதானே. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, லிஸ்ட் புரியுது. பிளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் 1 பிளஸ் D இன் டேட்டா பிளஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்கனெக்ட் பண்ணும்போது ரெண்டும் வந்து ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் தான் ஆட் பண்ண முடியும், லிஸ்ட் தான் ஆட் பண்ண முடியும், டுப்பிள் ஆட் பண்ண முடியும். பட் ரெண்டும் டிஃபரெண்ட் டேட்டா டைப் இருக்கும்போது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். பட் ஆனா இந்த மாதிரி லிஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு D ன்னு கொடுக்கும்போது இட் இஸ் இன்டர்னலி கன்வெர்ட்டிங் இன்டு லிஸ்ட், தென் இட் இஸ் கெட்டிங் ஆடட். ஸோ லிஸ்ட் வந்து இன்டர்னலா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி
அதுக்கப்புறம் ஆட் ஆகுது. இப்படி ஆட் ஆகும்போது இண்டிவிஜுவல் எலிமெண்ட் ஆட் ஆகும், டின்றது சிங்கிள் எலிமெண்ட் ஆட் ஆகாது. சரிங்களா? சோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்தேன். யாருக்கா டவுட் இருக்குங்க? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார் அது கூட அது ஒரு இது அது வந்து அது லிஸ்ட் ஆஃப் டிஇன்னு போட்டா அது ஆக்சுவலா அந்த டிஏ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்குது. நீங்க தனியா கூட பிரிண்ட் போட்டு பண்ணாலுமே அப்படிதான் வரும். ஆமா சார். இந்த மாதிரி ஆட் பண்ணாம தனியா ஆமா. ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டிஇன்னு போட்டாலே அது ஒரு லிஸ்டா தான் பிரிண்ட் ஆகும். ஆமா சார், கரெக்ட். ரைட். சோ இது பாருங்க. சோ இதுக்கு என்ன எது வந்து கரெக்டான ஆன்சர்? இன்வாலிட்னு கேக்குறாங்க. எது வந்து இதுல வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. டி சார், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் டி சார். ஏன் டி? டில என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஜீரோல வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணி வேரியபிள் ஸ்டார்ட் பண்ண கூடாதா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஜீரோல வேரியபிள் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஆப்ஷன் ஏ. டி தான். ஆப்ஷன் டி சார். ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஸ்டார்ட் ஆக கூடாது? வருது. ஏன் ஜீரோ ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஜீரோ இருக்கு, கொடுத்தா வந்துருச்சு. சில பேர் சொல்றீங்க, பட் கரெக்டான ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கறேன் நான். சில பேர் சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கொடுப்பீங்களா, அவங்க கூட சொல்லலாம். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் நான். சார் ஏ அந்த ஸ்ட்ரிங் வருது சார். என்னமா? ஏ அந்த ஸ்ட்ரிங் வந்து பைனரியா எடுத்துக்கோ. 0101 சார் அக்செப்ட். இது வந்து 0 பின் கொடுத்தீங்கன்னா அது வந்து பைனரியா எடுத்துக்கும். நீங்க 100 வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு 4 வரும். உங்களுக்கு தெரியும் அந்த பைனரி டு இன்டிஜர் கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. தெரியலன்றவங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் தனியாவே எடுக்கிறேன். சோ இப்போ இந்த மாதிரி 0 பின் கொடுத்தாங்கன்னா அது வந்து பைனரியா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பைனரி ரெப்ரசன்டேஷன். அதே 0x 4f கொடுத்தாங்கன்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டா தான் அவுட்புட் வரும். a = 1 3 4 5 6. எனக்கு வந்து இதுவும் கரெக்ட் தான். 0வா கொடுக்கும்போது மட்டும் எனக்கு என்ன பாருங்க எப்படி மார்க் பண்ணும். Python version 3.9 doesn't support this syntax. It requires 0 bit prefix for octal literal. இது என்ன நினைச்சுக்கன்னா, நான் வந்து 0ன்னு கொடுக்கும்போது அதுக்கு வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, நான் அது வந்து இப்படி எதிர்பார்க்கணும். 0 O 1 2 இது வந்து ஒரு ஆக்டல் சொல்லுவோம். ஆக்டல் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது 0 ஓன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நான் 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அது வந்து ஆக்டலா தான் இருக்கும் பை டிஃபால்ட்டா. நீங்க வந்து வெறும் 0ல ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு வந்து O ஆட் பண்ணுங்க, அது வந்து ஒரு ஆக்டலா ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. நீங்க வந்து 0ல ஆரம்பிச்சு எந்த ஒரு நம்பரும் நீங்க டைப் பண்ணாலும் அது என்ன ஆகும்னா பைத்தன் வந்து அக்செப்ட் பண்ணாது. சோ நீங்க வந்து 0ல எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆனா இதே நான் ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். அப்ப நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கோ. நீங்க ஸ்ட்ரிங் இல்லாம வெறுமனே இப்படி கொடுத்தீங்கன்னா அப்ப அது என்ன நடக்கும்னா, எனக்கு வந்து என்ன சொல்லுவாரு, ரீடிங் zeros in decimal integer letters are not permitted. Use an 0o prefix for octal integer. சோ நீங்க 0ல ஸ்டார்ட் பண்ணாலும் அது என்ன டிஃபால்ட் எடுக்குதுன்னா அதை நீங்க வந்து ஆக்டலா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. நீங்க ஓன்ற ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா எடுத்துக்கோம். ஸோ நான் வந்து ஓன் கொடுக்கும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு குவிஸா தானே எடுத்தேன். ஸோ நீங்க வந்து 0ல வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. அது போன கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? இருக்க டவுட் இருக்குங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? போலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. print of 0xa 0xp plus 0xc இதோட சம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 10 11 12 33 சார். ஆப்ஷன் ஏ.
எதனால 33? எதனால 33? ஹெக்ஸாடெசிமல்ல ஏனா 10, பினா 11, சினா வந்து 12. சோ அதான் அப்புறம் வந்து 0x-ன்றது வந்து ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 0x-ன்றது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். சோ அது பக்கத்துல a போட்டீங்கன்னா a வந்து 10 ன்னு எடுத்துப்போம், b யோட வேல்யூ 11, c யோட வேல்யூ வந்து 12. சோ ஆன்சர் வந்து 33 ன்னு வரும். சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி பிலோ கோட்? சோ ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணிருக்கேன். d of 0 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. Option D. Option D. Option D. Option C, sir. D of 0. Key value பேர்ல கீயை ரெப்ரசன்ட் பண்ணா கீயோட வேல்யூ ஏ தான் இருக்கும். என்ன காரணம் வந்து டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்டு. நீங்க இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அந்த எலிமெண்ட் கீ வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ நீங்க வந்து d of 0 ன்னு சொல்லும்போது 0ன்ற கீயை செக் பண்ணணும். சோ 0ன்ற கீ செக் பண்ணும்போது அதோட வேல்யூ என்னன்னா ஏன்றது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்டு. சோ அது வந்து இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. சோ நம்ம கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்கு அர்த்தம் வந்து கீன்னு அர்த்தம். நீங்க 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்து டீன் பண்ணக்கூடாது. 0ன்ற கீ வந்து இருக்கான்னு பார்க்கும், இருந்து அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இல்லாத கீயை சர்ச் பண்றீங்க, சப்போஸ் நான் 5 ன்னு கொடுத்தேன்னா அப்போ வந்து நமக்கு கீ வேல்யூ எரர் வரும். சரிங்களா? கீ எரர் வரும். கேளுங்களா இந்த क्वेश्चन? ஓகே சார். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் பிலோ கோட்? அடுத்து ஒரு டிக்ஷனரி பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन தான். இந்த ப்ரோகிராமை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு. யாராவது டிக்ஷனரி ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. யாராவது இந்த கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாருக்கும் நீங்க ஆன்சர் பண்ணல, பட் டிக்ஷனரி நடத்துறது யாருக்கும் புரியலன்னு அர்த்தமா? டிக்ஷனரி வித்தின் டிக்ஷனரி சார். இல்ல டிக்ஷனரி என் கோட் யாரோ ஒரு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல எம்டி டிக்ஷனரி நம்பர்ஸ் கிரியேட் பண்றாங்க சார். அதுக்கப்புறம் வந்து எம்டி டிக்ஷனரி, அதுக்கப்புறம் வந்து பாப்புலேட் பண்றாங்க நம்பர்ஸ். தட் இஸ் லைன் 4, 5, 6, லைன் 4 and 5 இந்த டிக்ஷனரியை பாப்புலேட் பண்றாங்க. கீ 2 வேல்யூ 90, கீ 3 வேல்யூ 9 நம்பர்ஸ் வந்து உட்காந்துரும் சார். ஓகே, வெரி குட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸ்ங்கிற டிக்ஷனரியில வந்து கீ வேல்யூ 5, கீ வந்து 5 வேல்யூ வந்து ஏன்னு உட்காந்துரும் சார். ஓகே. அதுக்கப்புறம் காம்புன்னு ஒரு டிக்ஷனரியில வந்து நம்பர்ஸ்ன்னு ஒரு கீக்குள்ள ஸ்மாலர் கேஸ் நம்பர்ஸ்ங்கிற வேல்யூ உட்காந்துரும். நோ ஓகே, ஃபுல் டிக்ஷனரி அந்த டிக்ஷனரியை வந்து இந்த நம்பர்ஸ்ங்கிற கீக்குள்ள, அதாவது நம்பர்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டிக்ஷனரி வந்து இட் வில் பிகம் a value for the key numbers in காம்பன் ஒரு அதே மாதிரி அதே தானா? ஓகே, கரெக்ட் சார், கரெக்ட் தான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். சோ சார் நம்பர் கரெக்ட் தான். நம்ம வந்து நம்பர்ஸ் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றோம் blank-ஆ, லெட்டர்ஸ் ஒரு டிக்ஷனரி blank-ஆ கிரியேட் பண்றோம், அப்புறம் கம்பைன்ட் இன்னொரு டிக்ஷனரி ஆட் பண்றோம். இந்த கம்பைன்ட் டிக்ஷனரிக்குள்ள இந்த நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் இந்த டிக்ஷனரி வந்து நெஸ்டட் டிக்ஷனரியா வந்து அதுக்குள்ள கீ வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். நான் கோட் ரன் பண்ணி காட்டுறேன். சோ என்ன ஆகும்னா, சோ இந்த நம்பர்ஸ் இருக்குள்ள 2ன்ற ஒரு வேல்யூ 2ன்ற கீக்கு 90ன்ற வேல்யூ அசைன் பண்றோம். அதே மாதிரி 3ன்ற ஒரு கீக்கு 9ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். இது ஃபுல்லா ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்கு நம்பர்ஸ்ன்ற ஒரு கீக்குள்ள இதெல்லாம் ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். அதே மாதிரி லெட்டர்ஸ்னு ஒரு கீ அதுக்குள்ள வந்து இந்த 5,a ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு டிக்ஷனரிக்குள்ள நம்ம கொண்டு வரோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட், ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸும் லாஸ்ட் கர்லி பிரேசஸும் மெயின் டிக்ஷனரி. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். சோ நீங்க அந்த அசைன்மென்ட் ஒன்னு பண்ணீங்க, அந்த கான்செப்ட் தான் கரெக்ட்டா? அந்த கான்செப்ட் தான். இது தெரிஞ்சதா நீங்க அந்த அசைன்மென்ட் ஈஸியா புரியும். ஓகே. சோ டிக்ஷனரியில வந்து நீங்க எப்படி எலிமெண்ட் ஆட் பண்ணனும், இப்படி தான் நீங்க ஆட் பண்ணணும். So question number 31.
இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குயிக்கா சொன்னீங்கன்னா நிறைய क्वेश्चंस பார்க்கலாம். ஆப்ஷன் டி சார். syntax error. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் பி. டி. ஆப்ஷன் டி சார். டி. அண்டர்ஸ்கோர் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் வேலிடா இன்வாலிட்? வேலிட். Valid sir. அப்ப எப்படி சின்டாக்ஸ் எரர்னு சொல்றீங்க? syntax error இல்ல. 1 2 3 4 ஏன்னா அண்டர்ஸ்கோர் வந்து வேலிட் டிக்ளரேஷன் நம்ம பாத்துறோம் இல்லையா? சோ வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் எய்தர் நம்பர் ஆர் அண்டர்ஸ்கோர். சாரி எய்தர் கேரக்டர் ஆர் நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்பாபெட்டிக் அண்டர்ஸ்கோர் பார்த்தோம் இல்லையா? சோ அண்டர்ஸ்கோரும் ஒரு வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். ஞாபகம் வச்சுங்க. கொடுத்தோட எரர் மென்ஷன் பண்ணாதீங்க. எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் வேற எது கொடுத்தாலும் வேற எந்த ஸ்பெஷல் சிம்பல் கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் வரும். சோ அடுத்த क्वेश्चन நம்ம பாருங்க. any input that you take in python நீங்க ஏதாவது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் கூட ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு என்னவா வரும்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரிங். இதான் क्वेश्चन. a is equal to input of suppose enter the number அப்படி கொடுக்கிறேன். so print of type of a. so இதான் क्वेश्चனோட அர்த்தம். இன்புட் ஃபங்க்ஷன் கூட நீங்க ஏதாவது ஒரு வாங்குறீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து நான் வந்து சும்மா ஒரு 10 கொடுக்குறேன். எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரும். சப்போஸ் இதே நான் வந்து இப்படி கொடுத்தா இப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இன்ட். சோ இப்போ நான் வந்து இதை கன்வெர்ட் பண்றேன். அதனால எனக்கு இன்டிஜரா வருது. நீங்க ஒரு பை டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே கொடுக்காம நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டா வந்து நம்மளுக்கு அவுட்புட் விண்டோல எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரும். நீங்க நம்பரா கொடுத்தாலும் அவுட்புட் வரும்போது ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ क्वेश्चन 33 பாருங்க. சோ a 3 வேரியபிள் டிக்ளேர் பண்றாங்க. இந்த பிரிண்ட்க்குள்ள இது வந்து செப்பரேட்டர் கான்செப்ட் சார் எடுத்தாரா எனக்கு தெரியல. சோ என்ன அவுட்புட் வரும் யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. நமக்கு இந்த பிரிண்ட் a வரும் சார். ஆன்சர் a. நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து எத்தனை பாராமீட்டர் இருக்கும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கொடுக்க போறோம்னு இருக்கும். அதுக்கு செப்பரேட்டர், அப்புறம் எண்ட், இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளஷ்ன்னு சொல்லி ஒரு 6 பாராமீட்டர் இருக்கு. அதுல ஒரு பாராமீட்டர் தான் செப்பரேட்டர். இந்த செப்பரேட்டர் என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல நம்ம என்ன 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 கொடுக்கணுமோ அது அப்படியே வரும் பாருங்க. இப்போ ஆண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 2 இதுக்கும் ஏக்கும் பிக்கு நடுவில் என்ன வரணும்? செப்பரேட்டர் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். கேட்டுக்கு டாக்கு நடுவில் என்ன வரும்? நோ டபுள் கொட்டேஷன். சப்போஸ் நீங்க நான் ஸ்டார்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஆண்ட் ஸ்டார் கேட் ஸ்டார் டாக்னு இருக்கும். ஸோ அதான் வந்து செப்பரேட்டர். ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் நம்ம என்ன வந்து ஏதாவது கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ண நினைக்கிறோமோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 34. So what is the output of kilo code? என்ன வரும்? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி யா? ஆமா. ஆப்ஷன் டி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பைத்தான்ல ட்ரூனா என்னது? 1. 1. ஃபால்ஸ்னா 0. அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். 1 = 1, true false, true false. true = ட்ரூனா 1, 1 = 0 ஃபால்ஸ். அதனால ஃபால்ஸ்னு வருது. அடுத்து ஃபால்ஸும் 0 தான். 0 = 0 னும்போது நமக்கு வந்து ட்ரூ வரும். ஃபால்ஸ் நம்ம கொடுத்துற போறீங்க. பை டிஃபால்ட்டா நம்ம வந்து டக்குனு அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்க்கு 0 னும்போது ஃபால்ஸ் டிக் பண்ற ஆன்சர் தப்பா போய்டும். அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து 0 = 1 னும்போது அது ஃபால்ஸ். சோ ஆன்சர் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பூலியன் வச்சு தான் ஒரு क्वेश्चन. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பூலியன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். நமக்கு அது அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணனும். சோ இதுல வந்து எது வந்து ட்ரூவா கொடுக்கும் அவுட்புட் அப்படினு கேக்குறாங்க. இந்த 4 இதுல எதெல்லாம் வந்து ட்ரூ வரும் ஆன்சர் அப்படினு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி.
ஆப்ஷன் டி சார். B பி அண்ட் சி வந்து ட்ரூ கொடுக்கும். பி அண்ட் சி பாத்தீங்கன்னா பூலியன் 0 போது உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியும். 3 0 தவிர்த்து வேற எந்த வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு ட்ரூ தான். 0.5 கொடுக்கும்போது ட்ரூ தான். 0.0 கொடுத்தாலும் அது ஃபால்ஸ் தான். ஸோ 0 0.0 எப்படி கொடுத்தாலும் அது வந்து ஃபால்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி தான் எது ட்ரூ எது ஃபால்ஸ், அதுக்காக இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு டிக்ஷனரி இருக்கு. இந்த டிக்ஷனரியில ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜை வந்து நான் எடுக்கணும். இதுல வந்து எந்த கோடு நான் வந்து டைப் பண்ணா எனக்கு ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜ் மட்டும் கிடைக்கும். இந்த டிக்ஷனரியில இருந்து ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜ் மட்டும் நான் எடுக்கணும். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. எஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சரே கொடுத்துருக்காங்க. அதுலயே இருக்கு. ஸோ 30 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜ் வந்து 30ன்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. பிரிண்ட் ஆஃப் 25 numeric அப்படின்னு வருது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்குறேன். ஃபால்ஸ். False. ட்ரூ தான் வரும். ஏன்னா ஈஸ் நியூமரிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் தான். ஸ்ட்ரிங்குள்ள ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கும். நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ, இல்லைன்னா வந்து ஃபால்ஸ். அப்போ ஈஸ்ட் டிஜிட்டும் ஏதோ ஒண்ணுங்களா சார்? நேத்து ஈஸ்ட் டிஜிட் பத்தி பார்த்தோம். ஆமா, அதுவும் சரிங்களா? ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கும், என்னன்னு பார்க்கலாம். அது கூகுள்ல பார்த்தா தெரியும். ரெண்டுமே வந்து ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். பட் ரெண்டுத்துக்கு ஏதாவது வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் நான் செக் பண்ணி நாளைக்கு சொல்றேன். லோனதன் நான் மகேஷ் பேசுறேன். அதுக்குள்ள ஒரு கேரக்டர் ஒன்னு ஆட் பண்ணுங்களேன். இப்போ அது பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஒரு கேரக்டர் ஆட். இப்போ ஃபால்ஸ் வரும். இப்போ ஈஸ் நியூமரிக் வரும். இப்போ ஃபால்ஸ் தான் வரும். ஓகே மகேஷ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, அது ஃபார் லூப் வச்ச क्वेश्चन. சோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு கேக்குறாங்க. சாரி, வைல் லூப் क्वेश्चन. இந்த வைல் லூப்ல இந்த கோடை ரன் பண்ணா என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. B. Option B. Option B. So first நம்ம 0 ன்னு வருது. நம்ம லூப் குள்ள வரும்போது என்ன ஆகும்னா நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன் எப்படி அது ரன் ஆகுன்றது. சோ ஃபர்ஸ்ட் 0 ன்னு எடுக்கும். 0 எடுக்கும்போது I வந்து 0 less than 3 ன்னு பார்க்கும். சோ less than 3 இருக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து 0 ன்னு பிரிண்ட் ஆகும். இனிஷியலா 0 ன்னு வரும். பிரிண்ட்ல இந்த 0 ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அப்புறம் I யோட வேல்யூ வந்து இன்கிரிமென்ட் பண்றேன். I is equal to I plus 1 ன்னு அர்த்தம். அப்ப எனக்கு I யோட வேல்யூ 1 ன்னு மாறிடும். திருப்பி 1 வந்து 3 ஓட சின்னதா பார்ப்போம். சின்னது ட்ரூ, அதனால உள்ள லூப் குள்ள வருது.
லூப்ல வந்து 1 பிரிண்ட் ஆகும். திருப்பி வந்து நான் திருப்பி 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். பண்ணும்போது திருப்பி ஐயோட வேல்யூ வந்து 2 வந்து 3 விட சின்னதா பார்க்கும். ஆமா சின்னது. இப்போ ட்ரூன்றதுனால உள்ள வரும். உள்ள வரும்போது திருப்பி வந்து 2 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா திருப்பி 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 3 அசைன் ஆயிடும் ஐயோட வேல்யூ. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3 இருக்கு. 3 வரும்போது 3 லெஸ் தென் 3 இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுனா ஃபால்ஸ்னு வந்துடும். ஃபால்ஸ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த பிரிண்ட் 0ன்றது பிரிண்ட் பண்ணிட்டு முடிஞ்சிடும். ஸோ அவுட்புட் வந்து 0 1 2 0 பி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. புரியல எனக்கு. ஏன் உங்களுக்கு கிளாஸ்ல அமைதியா போகுது? தூங்கிட்டீங்களோ? இல்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இல்ல உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றது நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதான் தெரியும். நான் சாட் பார்க்கல. நீங்க சாட்ல கொடுக்குறீங்க. நான் சாட் பார்க்கல. உங்களுக்கு புரிஞ்சது புரியலன்றது யாராவது வந்து எனக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் வந்து இல்ல நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இன்டராக்டிவ் இல்ல. அதுக்காக தான் கேட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 39 பாருங்க. which of the following method works in python list and tuple? லிஸ்ட்க்கும் டுப்பிளுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒர்க் ஆகக்கூடிய காமன் மெத்தட் எதுன்னு கேக்குறாங்க. சார் இண்டெக்ஸ் சார். இதுக்கு மொத்தம் ரெண்டு தான் சார் இண்டெக்ஸ் கவுண்ட். சோ அத வச்சு லிஸ்ட்க்கும் சோ இண்டெக்ஸ்ன்றது தான் வந்து கரெக்டான மெத்தட். பைத்தான்ல வந்து லிஸ்ட்க்கும் டுப்பிளுக்கும் இருக்க ஒரே காமன் மெத்தட் வந்து இண்டெக்ஸ்ன்றது வந்து நமக்கு தெரியும். சோ அந்த அத ரெண்டுமே காமனா சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து இண்டெக்ஸ்ன்ற மெத்தட். ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். சோ क्वेश्चन நம்பர் 40 பாருங்க. a is equal to 10 plus 20 அப்புறம் b ன்னு கொடுத்திருக்கேன். c வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது போல சம் ஆபரேஷன்ஸ் பேசுறேன். எனக்கு இதோட டைப் கண்டுபிடிச்சா என்னவா வரும்? டைப் integer string string C sir. Yeah, C answer. C yeah. Option D sir. C sir. integer string ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்ட் ஆட் பண்றேன் இன்டிஜர் வருது. அடுத்து நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் நீங்க கண்ண மூடி சொல்லலாம் ஸ்ட்ரிங் தான் யோசிக்க ஸ்ட்ரிங் ஆயிடும். சோ ஸ்ட்ரிங் தான். சோ ஆன்சர் வந்து integer string ஆன்சர் வந்து C. சோ क्वेश्चन நம்பர் 41 பாருங்க. இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. மட்டும் ஒரு வேர்ட் சொல்லுங்க சார். என்னமா C க்கு மட்டும் ஒரு வேர்ட் சொல்லுங்க. C எப்படி ஸ்ட்ரிங்கா வரும்? இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துறேன்ல. ஸ்ட்ரிங்க வந்து நான் ஸ்டார் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண முடியும். string will support for multiplication and plus. string வந்து ரெண்டு arithmetic operator சப்போர்ட் பண்ணும். எதுன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் இன்னொன்னு வந்து ஸ்டார். நீங்க ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் வந்து அப்படியே வந்து மூணு தடவை வந்து 10 into 10 into 10 ன்னு வராது உங்களுக்கு வந்து. இல்ல 10 into 13 வராது. 10 10 10 ன்னு வரும் உங்களுக்கு. string வந்து மூணு தடவை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி பிளஸ் ன்னு கொடுத்தீங்கன்னா 10 plus 3 ன்னு கொடுக்கும்போது என்னன்னா 10 பக்கத்துல 3 103 ஒரு ஆன்சர் வரும். நீங்க அதே பிளஸ் பண்ணீங்க. சரிங்களா? ஓகே. சோ क्वेश्चन நம்பர் 41 பாருங்க. லோனன் சார் அந்த லாஸ்ட் ஒன் கரெக்ஷன் 10 plus 3 கொடுக்க முடியாது. ஸ்ட்ரிங் இல்ல ஸ்ட்ரிங்கா கொடுத்தா தான் வரும் சார். ஸ்ட்ரிங்கா கொடுத்தா அது அப்படி கொடுத்தீங்க டைப் காஸ்ட் எரர் வரும். நீங்க வந்து நீங்க கன்வர்ட் பண்ணி பாருங்க. சோ क्वेश्चन நம்பர் 41 என்ன ஆன்சர் வரும்? 3.0. சோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் பைத்தான்ல ரெண்டு இன்டிஜர் டிவைட் பண்ணும்போது அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோட்டா தான் வரும். ஆன்சர் வந்து 3.0. சோ இந்த क्वेश्चन பாருங்க. which of the following won't print cat? இப்போ இந்த மூணு வேரியபிள்ல நான் வந்து மூணு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க லிஸ்ட்டை வச்சு ஒரு இண்டெக்ஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா அந்த கேட்ன்ற வேர்டை ஃபார்ம் பண்றாங்க. இதுல எந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்ன்ற வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு கேக்குறாங்க. क्वेश्चन புரியுதுங்களா? திருப்பி சொல்லணும். புரியுது. ஆன்சர் C. ஆன்சர் B. ஓ சாரி. C. C sir.
ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட் எல்லாமே கேப்டன் பிரிண்ட் ஆகும். தேர்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஓன்னு வரும். ஸோ அதனால அதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஏ ஆஃப் -5 பண்ணும்போது என்ன ஆகும், லிஸ்ட்ல வந்து ரிவர்ஸ்ல வரும்போது இங்க வந்து பண்ணும்போது -5 -4 -3 -2 -1 0ல வரும். ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி இருந்து இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து 0 1 2 3ன்னு வரும். ரிவர்ஸ்ல வரும்போது என்ன ஆகும், லாஸ்ட் எலிமெண்ட் -5ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 0னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதே சார் லாஸ்ட் -1 தான் சொல்றோம். சாரி -1 -1 -2 -3 -4 அப்படி ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது ஆப்ஷன் சி மட்டும் பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் 2 வரும்போது 0 1 2 போது உங்களுக்கு என்ன வரும்னா ஆர்ல வரும். ஸோ அது வந்து கேப்டன் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். அதனால அது வந்து உங்களுக்கு தப்பான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் வச்சு இஃப் 2 இன் இந்த லிஸ்ட்டுக்குள்ள சர்ச் பண்றாங்க, எனக்கு இதோட கோட் என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்க. ஸோ இதோட அவுட்புட் என்னவா வரும்? ஒரு டிக்ஷனரிக்குள்ள சர்ச் பண்றேன், 2ன்றத வச்சு சர்ச் பண்றேன், எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. ட்ரை பண்றீங்களா? பி சார், வேல்யூ வச்சு டிக்ஷனரியை சர்ச் பண்ண முடியாது. ஓ டிடபிள்யூஓ அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா வந்து இப்போ வந்து இதே வந்து நாங்க 2ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன், நீங்க கீயை வச்சு சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து நீங்க கீயை வச்சு சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 2ன்னு வரும். ஏன்னா ட்ரூன்னு வரும். ஏன்னா 2ன்றது இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கு, இந்த கீன்றது. அதனால உள்ள வரும் 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு இதுக்குள்ள போகாது, ஃபெயிலியர். இது எல்லாம் சேம் இன்டென்டேஷன்ல இருக்கிறதுனால கடைசியா எனக்கு பிரிண்ட் 5ன்றது வரும். சப்போஸ் இதே அந்த வேல்யூ வச்சு சர்ச் பண்ணனா எனக்கு வந்து இந்த லூப் எதுவுமே ரன் ஆகாது. டைரக்டா அவுட் சைட்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் ஆகுது. அப்போ பிரிண்ட் 5 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சு இந்த கோடு வந்து கீ எரர் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது ட்ரூ ஆ ஃபால்ஸா? இந்த கோடை ரன் பண்ணா எனக்கு எரர் வரும்ன்றாங்க. இது கரெக்டா தப்பா? தான் கோடு. இந்த கோடு ரன் பண்ணா எனக்கு வந்து ஆன்சர் வந்து ரன் டைம் வரும், அதாவது வந்து கீ எரர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கரெக்டா தப்பான்னு கேட்கறாங்க. இல்ல கோடு எரர் எதுவும் வராது அப்படின்னா ட்ரூ, இல்ல எரர் வரும் அப்படின்னா ஃபால்ஸ். ஆமா சார், டின்னு ஒரு கீ இல்ல, சோ அதனால எரர் வரும். எரர் வரும் சார். டி என்ற ஒரு கீ இல்ல சார். டி கீ இல்ல. கரெக்ட் தான் வருது. ரன் ஆகுது. அப்போ ஃப்ளோ அங்க போல. என்ன அர்த்தம்னா ஓகே ஓகே. நீங்க எல்இஃப்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அதுலயே போகாது. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா எல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். எல்ஸ் வந்து மேண்டேட்டரியே கிடையாது. எல்ஸ் கொடுக்கறனால இஃப் லூப் வந்து ரன் ஆகும். இஃப் எல்இஃப் ரன் ஆகும். எல்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான். நீங்க எல்இஃப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் போகாது. நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது இன்டர்பிரட்டர். ஓகே. இங்க போட்டீங்கன்னா இங்க பாருங்க. நான் வந்து F8 கொடுக்குறேன். இருக்கு, ஏன் இருக்கான்னு பாக்குது, இருக்கு, பி கரெக்ட்னு வருது. கரெக்ட்னா அதெல்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அடுத்தது போகாது. எல்இஃப் போது ஒரு தடவை தான் செக் பண்ணும். உங்களுக்கு வந்து இஃப் செக் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு எல்இஃப் செக் பண்ணும். எல்இஃப்ல ரெண்டாவது கண்டிஷன் அது போகாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரேஸ் கீ எரர் வருமானு கேட்டீங்கன்னா வராது. அது ஃபால்ஸ். So what is the return type of function ID? நம்ம ஐடி பாக்குறோம்ல, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடி வச்சு பிரிண்ட் பண்றோம்ல, அதனுடைய டேட்டா டைப் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ கூட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய ஐடி எல்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா? இன்டிஜர் சார். int of இன்டிஜர் is equal to str னு கொடுக்கிறேன்.
print of id of a. ஐடி கொடுத்தா அது இன்டிஜர். ஸோ இன்டிஜர். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கலாம். print of type of id of a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து எப்பவுமே நமக்கு என்ன வரும்? இன்டிஜரா தான் வரும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ கொஸ்டின் 46 பாருங்க. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம இப்படி கொடுக்கும்போது பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இது செட்டுக்கும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். கரெக்டா? செட்டுக்கு நம்ம இப்படி தானே பண்ணுவோம். செட் ஆஃப் போடுவோம். செட் ஆஃப் இல்ல, நீங்க இப்படி கொடுத்தாலும் செட் நம்ம எம்டியும் கொடுக்கலாம். அப்படி பை டிஃபால்ட்டா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டிக்ஷனரியா தான் எடுத்துக்கும். இந்த செட்டை வந்து எம்டி செட் இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டா கொடுக்கும்போது என்ன ஆகும்? டிக்ஷனரியா தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பிட்வைஸ் ஆபரேட்டர். இது நான் உங்களுக்கு இன்னும் நம்ம பார்க்கல. நான் வந்து நடத்தினதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ கடைசி கொஸ்டின் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஆபரேட்டர் பிரசிடென்ஸ். எது வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும்? ஆர்டர். இதை நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா? சரி, ஓகே. பிரிண்ட் ஆஃப் parenthesisக்குள்ள என்ன இருக்கு? 100 மாடுலஸ் 3. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மாடுலஸ் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கு. டிவிஷன் வரும். டிவிஷன். சோ அதுக்கப்புறம் நான் மாடுலஸ் போட்டுட்டு 4/8 போடும்போது என்ன வரும்? எனக்கு வந்து 1/2 வரும். 1/2 னா 0.5. ஓகேங்களா? சோ இதோட அவுட்புட் இன்னொரு 100 4 டிவிஷன் 3 போட என்ன வரும் அவுட்புட்? 33 வரும். சோ 33 மாடுலஸ் 5 போடும்போது எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்? ஸோ 0.125 வரும். சரிங்களா? இது ஓகேங்க. நம்ம இதோட ஃபைனல் அவுட்புட் பண்ணுவோம். 0.125 வரும். ஆன்சர் வந்து பி வந்து இது ரவுண்டரா கொடுக்குது. ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் 0.124 இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட குவிஸ். இதுதான் டோட்டல் குவிஸ். ஸோ எப்படி இருந்தது குவிஸ்? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ கிளாஸ் வந்து முடிஞ்சது கரெக்டா? ஸோ யாருக்காவது டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். கிளாஸ் வந்து சார் மாடுலஸுக்கும் டிவிஷன் ஆபரேட்டருக்கும் ஒரே பிரசிடென்ஸ் தானே சார்? மாடுலஸுக்கும் இல்ல டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷன், ஃபைனல்ல தான் மாடுலஸ். சார் நீங்க அந்த இத அனுப்பி விடுறேன்னு சொன்னீங்க சார். அந்த நான் அனுப்புறேன். நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, நான் அனுப்பிவிடுறேன். இல்ல சார் முதல்ல இருக்கா சொன்னீங்க சார். அந்த லிஸ்ட் டிக்ட் அதுக்கெல்லாம் போட்டு அந்த பக்கத்துல சேஞ்சபிளா இண்டெக்ஸ் இருக்கு. அது ஆல்ரெடி அனுப்பிட்டேன் குரூப்ல. थैंक यू. ஓகே थैंक यू. ஃபைன் சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணீங்க சார்.